கர்த்தருடைய மகிமையை நான் நம்புகிறேன். இரண்டாவது ஆராதனை இன்னும் அதை விட கூடுதலான மகிமையோடு காணப்படும் என்று தொடர்ந்து அவங்க கையில் நான் கொடுக்க விரும்புகிறேன். பாஸ்டருடைய மனைவி இருக்கிறாங்க, சிஸ்டர் மீகா சச்சின். அவங்க பாடலை பாடி பாஸ்டர் இப்படி கொடுப்பாங்க. தொடர்ந்து ஊழியம் செய்யும் போது நம்ம 2 பேருக்காக நல்ல கரங்களை தட்டி, பாஸ்டருக்காகவும் மனைவி நல்ல கரங்களை தட்டி, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இரண்டாவது ஆராதனை இன்னும் கூடுதலான மகிமையோடு நம்ம வெளிப்படும்படியாக காத்திருப்போம். ஆமென். ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. கர்த்தருடைய நாமம் நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு சேர்த்திருக்கிறார். காரணம் என்ன தெரியுமா? அவருடைய அன்பு மிகுந்த அன்பு. ஹalleluya. நம்ம ஸ்தோத்திரம். அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து இந்த சபையாகிய சரீரத்தில் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya. ஆராதனை கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதனை கர்த்தருக்கு நாம் ஆராதனை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஓ
சொல்லுவீங்களாப்பா? ஆராதனை ஐயா, ஆராதனை அப்பா, உங்களுக்கு ராஜாவும் மாளிகையில், ராஜாவும் மாளிகையில் ராப்பகலா இயேசு ராஜாவும் மாளிகையில். என்னுடைய ஆசை இதை மட்டும்தான் சமூகத்துல ராப்பகலாய் அமர்ந்து துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதிப்பேனா என் வார்த்தை இயேசுவே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். உம்மை நாமே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அவருடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட சபை சொல்லுவதாக, ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் என் வாழ்விலே நேர்பாராட்டின தயவுகளெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடன் இருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடன் இருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவர் என் வாழ்வில் அதிசயமானவர். சொல்லுங்களேன், ஆச்சரியமா. அவருடைய அற்புதத்தை பெற்றவர்கள் வாய்களை திறந்து, அவருடைய நன்மையை பெற்றவர்கள் வாய்களை திறந்து எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா அலைந்து என்னை கண்டீரே, உம் கண்களால் சொல்லுகள. வழியில் நான் வழியறியா நடந்த நாட்கள் உண்டாயிருந்தது, அவருடைய கண்கள் என்னை கண்டது. கரங்களை உயர்த்தி அப்பாவை பார்த்து அதிசயமானவர், ஆச்சரியமானவர் என் வாழ்வில் அதிசயமானவர். நன்றி அப்பா. கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காய் நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காய் நன்றி அப்பா. வழியறியா நடந்த நாட்கள் அப்பா, நாங்கள் பைத்தியக்காரர்களாய் நடந்த நாட்கள் உண்டு கர்த்தாவே. என்ன செய்வதென்று அறியாத நாட்கள் உண்டு, புலம்பி நடந்த நாட்கள் உண்டு அப்பா. சேற்றில் விழுந்த நாட்கள் உண்டு
ஆனால் இன்றோ உடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி, உடைய திரு ரத்தத்தினால் எங்களை கர்த்தாவே முற்றிலுமாக பரிசுத்தப்படுத்தி இன்று உடைய சபையாகிய சரீரத்தில் எங்களை சேர்த்திருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உயிருள்ள நாள் வரையிலும் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே உடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்க கேட்கிறோம். ராப்பகலாய் தேவ சமூகத்தில் நாங்கள் செலவிட ஆசைப்படுகிறோம். உடைய வார்த்தை கொண்டு எங்களோடு இடைப்படும். உடைய வசனத்தின் மூலம் எங்களோடு பேசும். எங்களுடைய இதயங்கள் திறந்திருப்பதாக நீர் பேசும் அடியேன் கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். Hallelujah. Hallelujah. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். இன்னைக்கு மறுபடியும் 2வது சர்வீஸ்லயும் பேச கர்த்தர் தந்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். முதல் சர்வீஸில் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டார். 2வது சர்வீஸில் வந்த அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். என்னுடைய பேர் ஷாஜன், என்னுடைய வைஃப் பேர் மீகா. நாங்கள் பொள்ளாச்சியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எனக்கு சொந்த ஊர் கேரளா கோட்டயம். தமிழ்நாட்டு கர்த்தர் என்ன அழைச்சாரு, தமிழ்நாட்டில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். இந்த நாளிலும் கூட சென்னை பட்டணத்துல வந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய வாய்ப்பு தந்ததுக்காக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஸ்தோத்திரம், கர்த்தரை கனப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். கர்த்தரை கனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை எப்படி கனம் பண்ணுவது? ஸ்தோத்திரம். நம்ம எப்போ நினைப்போம் கர்த்தரை கனம் பண்றது ஏதாவது பெருசா ஏதோ செய்யறது மட்டும்தான் கனம் பண்றது அப்படின்னு நினைப்போம். ஆராதனைக்கு வருகிறது கர்த்தரை கனம் பண்றதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆராதனை நேரத்தில் பாடலை பாடி ஆராதிக்கிறது கர்த்தரை கனம் பண்றதுதான். பாடல் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல ஸ்தோத்திரம், துதியும் ஸ்தோத்திரமும் நாவிலிருந்து வருகிறது கர்த்தரை கனம் பண்றதுதான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனாலதான் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், ஆராதனை நடந்துட்டு இருக்கிற நேரத்துல சும்மா நிக்க கூடாது. ஹல்லேலூயா, ஆராதனை நடந்துட்டு இருக்கிற நேரத்துல வெறுமையா உட்கார கூடாது. ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் ஆராதனையின் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். கர்த்தரை கனம் பண்ணணும். ஸ்தோத்திரம். ஆராதனை என்கிறது ஸ்தோத்திரம் நாம நினைக்கிற மாதிரி இல்ல, ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த காரியம் ஆராதனை. ஸ்தோத்திரம். ஆராதனை நேரத்துல ஆண்டவரை கனம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை கனம் பண்ணும்போது சொர்க்க தூதர்கள் எப்படி கனம் பண்ணுவார்கள்? 2 சிறகுகளால அவர்களுடைய பாதங்களை மூடுவார்கள், 2 சிறகுனால முகத்தை மூடுவார்கள், 2 சிறகுனால அவர்கள் பறந்து கொண்டு சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி அவர்கள் ஆராதிப்பார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம கூடி இருக்கிற இடம் சிறுசாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சு செகண்ட் சர்வீஸுக்கு வரும்போது ஸ்தோத்திரம் ஒரு டிரான்சிஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன் ஸ்தோத்திரம், ஆராதனை என்று வரும்பொழுது மகிமை இருக்கணும். ஹல்லேலூயா. ஆராதனை என்று வரும்பொழுது ஒரு கணம் இருக்கணும். வாய்களை திறக்கும் போது நான் கர்த்தர் தான் கனப்படுத்துறேன்னு நினைக்கணும். மியூசிக் வாசிக்கும் போது நான் கர்த்தர் தான் மகிமைப்படுத்துறேன்னு நினைக்கணும். இந்த நாளை நான் விசுவாசிக்கிறேன், நம்ம மத்தியில் கர்த்தர் வந்திருக்கிறார். அந்த கரங்களை தட்டி சில நிமிடங்கள் கர்த்தரை கனம் பண்ணலாமா? கனம் பண்ணலாமா? கனம் பண்ணலாமா? கனம் பண்ணலாமா? ஓ நன்றி 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 ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனம். யாரு வாசிக்க போறீங்க? ம் 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 ம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன கனம் பண்ணுகிறவன் நான் என்ன செய்வேன்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வார்த்தை சொல்றேன், கர்த்தரை கனம் பண்ணினவர்களை கர்த்தர் கனம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணின யாரையும் கர்த்தர் கனம் பண்ணாம விட்டதே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவரை கனகீனப்படுத்தினவர்களை எல்லாம் கர்த்தர் கனவீனப்படுத்தி இருக்கிறார். அதுக்கு ஆமென் வர மாட்டேங்குது பாத்தீங்களா?
ஹல்லேலூயா. அவரை அசட்டை பண்ணினால், ஆராதனை அசட்டை பண்ணினால், ஜபத்தை அசட்டை பண்ணினால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அசட்டை வந்தால், ஆமென், கண்டிப்பாக ஆமென் நமக்கும் கனஹீனம் வரும் என்கிறது ஆண்டவருடைய வசனம். ஹல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஆமென் ஸ்தோத்திரம் 2 ஊழியர்களை குறித்துதான். ஆனா அந்த பகுதி அல்ல நான் எடுக்க போகிறது. எனக்கு இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரை கனப்படுத்தின ஒரு ஸ்திரீயை குறித்து உங்களோட பேசணும்னு ஆசையா இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். இதுக்கு முன்னாடி பல இடங்கள் நான் இதை பேசி இருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரும்பொழுது மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினா இன்னொரு வசனம் எடுத்து வச்சு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தேன். ஆமென். ஆனால் இங்க உட்கார்ந்து இருக்கும்போது மறுபடியும் அந்த ஆமென் வசனம் வந்துகிட்டே இருக்கு. எனக்குள்ள ஒரு குழப்பம். ஆமென், அந்த வசனம் பேசணுமா இல்ல இந்த வசனம் பேசணுமா அப்படின்னு. ஆனா மறுபடியும் ஆண்டவர் ஆயத்தப்படி இந்த செகண்ட் சர்வீஸ்ல ஆமென் சிலரை இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் தொட போகிறார். ஆமென். உங்களோட சிலது பேசணும் என்று விரும்புகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தரை கனப்படுத்தின ஒருவள். ஆமென் ஸ்தோத்திரம். அவளுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பெரிய தகுதி ஒண்ணும் இல்ல. ஆமென். அவள் பெரிய ஒரு மனுஷி எல்லாம் கிடையாது. அவளுக்கு உலகத்துல பெரிய ரிவார்ட் எல்லாம் கிடைச்சது கிடையாது. ஆனால் அவள் கர்த்தரை கனம் பண்ணக்கூடிய ஒருவளாக இருந்தாள். ஆமென். நம்ம வாசிக்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். மார்க் 14:3 9 வரைக்கும். மார்க் 14:3 9 வரைக்கும். அதுதான் உங்க வாசங்க ஒரு சில தேடிட்டு இருந்தாங்க, அதனாலதான் நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணேன். வாசிங்க. இல்லையே, மார்க் அது இல்ல, நீங்க வாசிதான் கரெக்ட். வாசிங்க சார். மார்க் 14 ஆமென். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? இதே விஷயம் மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல இருக்கு. நம்ம அந்த அதிகாரத்துக்கு வருவோம். ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒருவள். ஆமென் ஸ்தோத்திரம். இப்போ இயேசு கிறிஸ்து சீமோனோட வீட்டில் இருக்கிற அவனோட குஷ்டரோகியாக இருந்தான். குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை ஆனதுனாலதான் இத்தனை பேர் அவன் வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது சீஷர்கள் கூட இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த இடத்தில் யார் வருகிறாள்? ஒரு ஸ்திரீ வெள்ளைக்கல் பரணியோடு இயேசுவை பார்க்க வருகிறாள். ஹல்லேலூயா. ஆமென். அவ வந்த உடனே என்ன பண்ணிட்டா? அவ கையில் இருந்த வெள்ளைக்கல் பரணியை உடைத்து விட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதை உடைத்து அவ என்ன பண்றான்? அந்த வசனம் வாசிங்க. வெள்ளைக்கல் பரணியை உடைத்து அவர் சிரசின் மேல் ஊற்றி. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவனுடைய தலையை அபிஷேகம் பண்ணது இயேசுவை கனம் பண்ணதை குறிக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் இயேசுவை கனம் பண்ணதை பார்க்கும்போது ஆமென், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம நாவில் இருந்து என்ன சொல்லுவோம்? எவ்வளவு நல்ல காரியம் சொல்லுங்களேன். எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கிறான். கர்த்தரை எப்படி கனம் பண்றான். ஹல்லேலூயா. இந்த பிரதர் ஆமென் இது வாசிக்கும் போது எவ்வளவு அழகா கர்த்தரை கனம் பண்றாரு. ஆமென். இந்த பிரதர் வீடியோ ஆபரேட் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி கனம் பண்றாரு. அந்த சிஸ்டர் கரங்களை தட்டி ஆராதிக்கும் போது எப்படி கனம் பண்றாரு. பாஸ் இந்த இடத்துல இந்த ஆமென் சோத்திர பில்டிங்குக்குள்ள ஆமென் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு மீட்டிங் நடத்தும் போது ஆமென் நாம சொல்ல ஆண்டவர் எப்படி கனம் பண்றாரு அப்படின்னு சொல்லணும் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனா அங்க என்ன நடந்தது? கீழே வாசிங்க. அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ள
விசனம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை யாராவது கனம் பண்றதை பார்த்தா யாருக்காவது விசனம் வருமா? சங்கடம் வருமா? வராதுன்னு இப்ப சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு வரும். அல்லேலூயா. சர்ச்சில் யாரோ ஒருத்தவங்க ஆண்டவரை ரொம்ப கனம் பண்றாங்க, ஆண்டவருக்காக ஓடுறாங்க, சர்ச்சுக்கு வர்றாங்க, ஊழியத்தில் ஒத்துழைக்கிறாங்க அப்படின்னா சிலருக்கு மனசுக்குள்ள எப்ப பார்த்தாலும் இவங்களேதான் இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு உங்களை சர்ச்சும் தெரியாது, உங்களை பத்தியும் தெரியாது, நான் இன்னைக்குதான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உங்க பாசம் இங்க வந்துதான் முதல்ல பாக்குறேன். அவரை பார்த்து கோவிச்சிடாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலர் சர்ச்சுக்குள்ள பாய போடும்போது, சேர போடும்போது சிலருக்குள்ள அவங்க பண்ணவும் மாட்டாங்க, பண்றவங்களை பார்த்து व्यसனமும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சிலர் பாடலை பாடுறதை பார்க்கும்போது சிலருக்கு ஒரு व्यसனம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலர் சர்ச்சுக்காக சிலது செய்யும் போது ஆமென் ஸ்தோத்திரம், சிலதை ஸ்பான்சர் பண்ணும் போது ஆமென் சிலருக்குள்ள ஒரு கலக்கம். அதாவது ஆண்டவருக்காக ஆமென் எதை செய்தாலும் அது ஆண்டவரை கனப்படுத்துகிறதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனா இங்க ஆண்டவரை கனப்படுத்துறத பார்த்த உடனே சிலர் விசனம் அடைந்தார்கள். அங்க இருந்த சிலர் விசனம் அடைந்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த தைலத்தை இப்படி வீணாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவளுடைய கையில் இருந்த வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உடைத்து விட்டு கர்த்தருக்காக ஒரு விஷயத்தை செய்யும் போது அது வீணானது அப்படின்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. பாக்குற அவங்களுக்கு தோணுது இது வீணான காரியம், இயேசுவுக்காக செலவு பண்றது வீண, ஒரு ஆமென் மீட்டிங் நடத்துறது வீணான காரியம். எதுக்கு இவ்வளவு காசு செலவு பண்ணணும்? இந்த காசெல்லாம் வேஸ்ட் பண்றது எதுக்கு? எதுக்கு இந்த மீட்டிங், எதுக்கு அந்த மீட்டிங்? வாலிபர் கூட்டம் வைக்கிறாங்க, முடிஞ்சம் வைக்கிறாங்க, உபாச கூட்டம் வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் நாம வாடகையும் கொடுக்கணும் அப்படின்னு தோணலாம் நமக்கு, நம்ம மனசுக்குள்ள. அல்லேலூயா. ஆண்டவருக்காக சில காரியங்கள் செய்ய உங்க மனசுக்குள்ள தூண்டும் போது நீங்க நினைக்கலாம் ஆமென் இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை உள்ளுக்குள்ள வரணும். அந்த இவளை பொறுத்த வரைக்கும் இவளுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் யோசனை பெருசல்ல. அவ கையில் இருந்தது எதுவோ அது கர்த்தருக்காக உடைத்து விட்டு ஆமென் கர்த்தரை கனம் பண்றது மட்டும்தான் அவன் மனசுக்குள்ள இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருக்காக வரும் பொழுது, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது ஆண்டவரை கனம் பண்ணணுங்கிறது மட்டும்தான் மனசுக்குள்ள இருக்கணும் ஒழிய ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது. ஆனா ஆமென் இங்க व्यसனம் அடைந்தது யாருங்க? கீழே வாசிங்களேன். இதை 300 பணத்துக்கு அதிகமான கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். ஹல்லேலூயா. இப்ப மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இதே கதைதான். அவருடைய சீஷர்கள் அதை கண்டு. யாரு கண்டாங்க? சத்தமா சொல்லணும். யாரு கண்டாங்க? சீஷர்கள் அதை கண்டு. எதை கண்டு? இவ வந்ததை கண்டாங்க. இவ யாருன்னு இவங்களுக்கு தெரியும். வசனம் சொல்லுது ஆமென் ஸ்தோத்திரம் இந்த மேரியை குறித்து. இவ யாருன்னு கூட பார்த்துட்டு நம்ம மறுபடியும் மத்தேயுவுக்கு வரலாம். ஆமென். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழும்பின லாசரு இந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பருமணித்தினால் நிறைந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது அதே மரியாள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தலைமயிரினால ஆண்டவருடைய காலை துடைத்தவள் இந்த இடத்துல மறுபடியும் எங்க வந்திருக்கிறாங்க? இயேசுவை ஆமென் அபிஷேகம் பண்ண வந்திருக்கிறாங்க. இவளுக்கு இதேதான் வேலை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மார்த்தாள் உள்ள உட்கார்ந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிற ஏசப்பா வந்திருக்கிறார், அதை பண்ணணும், இது பண்ணணும், சாப்பாடு சமைக்கணும், ஆமென் அதை அரேஞ்ச் பண்ணணும், வீடியோ அரேஞ்ச் பண்ணணும், இது வாசிக்கணும், அங்க சேர் அரேஞ்ச் பண்ணணும், இதெல்லாம் தான் யாருக்கு வேலை? ஒரு சொல்லுங்களேன். மார்த்தாளுக்கு வேலை. ஆனா மரியாதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து இருக்கணுங்கிறதா வேலை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ண வேண்டாம்னு சொல்லல, இதெல்லாம் பண்ணும் போதே ஆராதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய வார்த்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. பாருங்களேன், ஆமென் ஸ்தோத்திரம், இவ இப்படிப்பட்டவளானதுனால ஆமென் ஸ்தோத்திரம், இவளுடைய கேரக்டரே எப்ப பார்த்தாலும் ஏசப்பா கிட்ட உட்கார்றதா. இப்ப இத பார்த்துட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவ யாருன்னு. இப்ப இந்த டிசைபிள்ஸுக்கு ஒரு தடவை இல்லை, இவங்க பலமுறை பார்த்திருப்பாங்க இவள. ஆமாவா இல்லையா? இந்த சீஷர்கள் பலமுறை பார்த்திருப்பாங்க. அப்ப இவங்களுக்குள்ள என்னன்னா, எப்ப பார்த்தாலும் எங்களை விட இயேசு இவ அதிகமா நேசிக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாங்க செய்யறதுக்கு முன்னாடி இவன் செஞ்சிடறான். நாங்க ஏசப்பா கூட அப்படியே சேர்ல உட்கார்ந்துட்டே இருப்போம். இவன் என்ன பண்ணுவான்? காலை சொல்லுங்களேன், காலை கழுவுறத பார்த்தாலே எரிச்சலா வருது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு எதை பிடிக்கும் தெரியுமா? சும்மா கூட உட்கார்ந்து பேசுறதை விட அவருடைய பாதங்களை கழுவுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாதங்களை கழுவும் போது அவர் உங்களை அடிமையா நினைக்க மாட்டாரு. அவர் சொல்லுவாரு, ஆமென், இந்த பாதத்தை நான் உங்களுக்கும் கழுவி விடுறேன். ஆமென். பாதங்களை கழுவுறது ஆமென் ஒருவருக்கு ஒருவர் பங்கு இருக்கிறதை குறிக்குது, உறவு இருக்கிறதை குறிக்குது. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இப்போ இதை பார்த்து சீஷர்கள் மத்தேயு 26:8 விசனம் அடைந்தார்கள். யாரு விசனம் அடைந்தார்கள்? சீஷர்களுக்கு இந்த விசனம் வரலாமா? சரி, who is the disciple? யாருங்க சீஷன்? சொல்லுங்க. சீஷன்னா யாரு? ஒண்ணு, இயேசு தெரிந்தெடுத்தவன் சீஷன். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ரட்சிக்கப்பட்டவன், ஞானஸ்நானம் எடுத்தவன், காணிக்கை போடுறவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசனம் யாருக்கு அதிகமா வருதுன்னு தெரியுமா? தேவனை அறியாத புறஜாதி கூட ஆமென் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யறவனை பாராட்டுவான். ஆனா சபையில் இருக்கிறவன் பாராட்ட மாட்டான். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக ஏதாவது செய்யறத உணர்ந்து ஆமென் ஸ்தோத்திரம், இது கர்த்தருக்காக தான் செய்யறாங்க அப்படிங்கறத உணர்ந்து பாராட்டுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தருக்காக செய்யறது அவங்களுக்கு பெருசா தெரியல, ஒரு பெரிய விஷயமா தெரியல. இந்த சீஷர்கள் சொல்றது என்னன்னு தெரியுமா? கீழ வாசிங்க. இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே. இது ஏன் வீணா செலவழிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான். கேளுங்களேன், எப்படி செலவழிக்கிறாங்க? அப்ப இந்த சீஷர்கள்ட்ட எனக்கு ஒரு கேள்வி. அது பேதுருவா இருந்தாலும், யோவானா இருந்தாலும், யாக்கோபா இருந்தாலும், அந்திரேயா இருந்தாலும் சரி, ஆமென் ஸ்தோத்திரம், எப்படிப்பட்ட சீஷர் சரி, உங்ககிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வின்னு தெரியுமா? இயேசுவை கனம் பண்றது வீணானதுன்னு உனக்கு யாரு கற்றுக் கொடுத்தா? இயேசு கற்றுக் கொடுத்தாரா? ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவுக்காக செலவு பண்றது வீணான காரணம் யாரு சொன்னது? 3.5 வருஷம் இயேசு கூட நடந்துட்டும் இவங்களுக்கு இயேசுவை கனம் பண்றது வீணானதுன்னு சொல்லத்தான் நாவிலிருந்து வரும் ஒழிய ஆமென் ஸ்தோத்திரம், இது ஒரு நன்மை அப்படின்னு சொல்றதுக்கு மனசு வரவே மாட்டேங்குது. ஹல்லேலூயா. இந்த நாட்களில் ஆண்டவருக்காக யாராவது ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கும் போது ஆமென் அந்த முயற்சியோட ஒத்துழைக்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும் பொழுது ஆமென் ஒரு தேசத்துக்காக ஆமென் சிறப்பில் நிற்கும் போது ஆமென் அதோடு சேர்ந்து ஆண்டவரை நானும் கனம் பண்ணணும்னு சொல்லி ஆமென் அந்த ஊழியத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் ஒரு வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். ஆமென் கர்த்தருக்காக செய்யும் பொழுது ஆமென் அதை கனம் பண்ணும் பொழுது ஆமென் கர்த்தரை கனம் பண்ணுகிறவனை கர்த்தர் கண்டிப்பாக கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென் யாரு பாராட்டலனாலும் பிரச்சனை இல்லை. ஆமென் ஸ்தோத்திரம். நான் இப்ப பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க யாரும் பிரசங்கம் நல்லா இருக்குன்னு சொல்லலன்னு எனக்கு கவலையே கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஏன்னா பிரசங்கம் நல்லா இருக்கிறது அல்ல முக்கியம், எனக்கு என்னுடைய ஆண்டவரை கனப்படுத்துகிறது தான் முக்கியம். ஹல்லேலூயா. அந்த கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆமென் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரை கனம் பண்ண கற்றுக்கணும். இப்ப இவங்க சொல்றாங்க, இத 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாம் இல்ல? ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? கீழ வாசிங்க. மத்தேயு. இயேசு இதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? ஹல்லேலூயா. என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். 9வது வசனம் வாசிங்க ஃபர்ஸ்ட். இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள்.
ஆமென், ஸ்தோத்திரம். கீழே இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் நம்ம வாசிக்கும் போது எழுதி இருக்குது, இது 300 பணத்துக்கும் அதிகமான கிரயத்துக்கு. அப்படின்னா இவ கொண்டு வந்து உடைச்ச அந்த பாத்திரத்துக்கும் அந்த தைலத்துக்கும் எவ்வளவு விலை? 300 பணத்துக்கும் அதிகம். ஹல்லேலூயா. அந்த காலத்துல ஒரு மனுஷனுடைய ஒரு நாள் கூலி அப்படிங்கிறது ஒரு பணம். ராமேன் சொல்லுங்க, ஒரு நாளைக்குள்ள கூலி இது 300 பணம். அப்படின்னா எத்தனை நாளைக்கு உள்ளது? எத்தனை நாளைக்கு? ஒரு வருஷத்துல எத்தனை நாள் இருக்கு? இது 300 பணத்துக்கும் மேல இருக்கிறதா கொண்டு வந்திருக்கிறா. அப்படின்னா ஒரு வருஷம் முழுவதும் உழைச்சு சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசு எங்க கொண்டு வந்து உடைச்சிட்டாங்க? ஐயோ பாஸ்டர் காசை குறிச்சு பேசுறாங்க. அல்லேலூயா. இது பணம் பிரிக்கிற மெசேஜ் அல்ல, கர்த்தரை கனம் பண்ற மெசேஜ். ஹல்லேலூயா. ஒரு வருஷம் அவ சம்பாதிச்ச காசை யாருடைய சமூகத்துல கொண்டு வந்து உடைக்கிறா? அப்ப வெசனம் அடைஞ்சது ஆண்டவரை கனம் பண்ணதுனால அல்ல, பணம் வேஸ்ட் பண்ணதுனால. அது இவ்வளவு செலவு பண்றதா, இவ்வளவு கொடுக்கிறதா? ஒரு தடவை ஒருத்தவங்க ஆமென் ஸ்தோத்திரம் இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றாங்க தசமபாகத்தை பத்தி. இவர் தசமம் கொடுக்கவே மாட்டாரு. அப்ப அவருக்கு அடிக்கடி நல்ல ஒரு அமௌண்ட் வரும். அவர் சொல்றாரு, 2000 3000 இருந்தா என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். இப்ப 1 லட்சம் கிடைச்சா அதுல 10,000 தசமம் கொடுக்கறது ஹல்லேலூயா பெரிய அமௌண்ட் ஆச்சே. சரி, தசமம் கொடுக்கிறது சரியா தப்பா? புதிய ஏற்பாடுல தசமபாகம் என்கிற ஒரு உபதேசம் இல்லவே இல்லை. புதிய ஏற்பாட்டுல அப்போ நம்ம தப்பிச்சிடலாம், தசமமே கொடுக்க வேண்டாம். ஆனா புதிய ஏற்பாட்டில் வேறொரு பிரச்சனை இருக்கு. மக்கதோனிய சபையை குறித்து, மக்கதோனியாவில் உள்ள சபைகளை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கு, அவர்கள் மிகுந்த உபதிரவத்தில் இருந்த பொழுதும் கர்த்தருக்கென்று கொடுத்தார்கள், திராணிக்கு தக்கதாகவும் கொடுத்தார்கள், திராணிக்கு மிஞ்சியும் கொடுத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த சபை கொடுக்கிற சபையா இருந்தது. அந்த சபை ஆண்டவரை கனம் பண்ற சபையா இருந்தது. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? மிகுந்த உபதிரவத்துல கொடுக்கிறவங்களை பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிலர் நினைப்பாங்க, எனக்கு எல்லாமே ஓகே ஆனதுக்கு அப்புறம் தசமம் கொடுக்கிறேன். நடக்காது. ஹல்லேலூயா. எல்லாம் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்யறேன், நல்ல ஒரு வீடு வச்சதுக்கு அப்புறம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யறேன், என் பிள்ளையோட கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யறேன், முடியாது. ஆமென் ஸ்தோத்திரம். நீ ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணும்னா உணர்த்தணும், உடனே செஞ்சிடணும். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. இது பணம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் எதை ஆண்டவருக்காக செய்யணும்னாலும் ஒரு நேரத்துக்கும் காலத்துக்குமாக வெயிட் பண்ணாத, ஆண்டவர் பேசணும் உடனே கர்த்தருக்காக செய்ய ஆரம்பிச்சிடணும். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? என்னோட விஷயம் இங்க பணம் அல்ல, ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தரை கனம் பண்ணுவது. ஹல்லேலூயா. கர்த்தரை எப்படியெல்லாம் கனம் பண்ணலாம்? பணத்தினால கனம் பண்ணலாம், நேரத்தினால கனம் பண்ணலாம், ஊழியம் செய்து கனம் பண்ணலாம், ஆராதிச்சு கனம் பண்ணலாம். ஆமென் ஸ்தோத்திரம். நான் சொல்ல விரும்புகிறேன், ஆமென், உனக்கு இருக்கிற எல்லாவற்றினாலையும் கர்த்தரை கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஒரு வாகனத்தை தந்திருக்கிறதா, வாகனத்தினால கனம் பண்ணணும். ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறாரா, வீட்டினால கனம் பண்ணணும். பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரா, பிள்ளைகளால கனம் பண்ணணும். பிள்ளைகளுக்கு வச்சு எப்படி கனம் பண்றது? வீட்டில் 2 இருந்தா 1 யாருக்கு? ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தசமபாகம் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் எல்லாமே ஆண்டவருடையது. அப்படின்னா பழைய ஏற்பாட்டின்படி ஒரு குழந்தை இருந்தா 2 குழந்தை இருந்தா 1 தான் கொடுத்தா போதும். ஆனா புதிய ஏற்பாட்டின்படி 2 பேரையும் இயேசுவுடைய ஊழியத்துக்காக என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. எங்க அப்பா அம்மா ஆமென் ஸ்தோத்திரம் எப்ப ஜெபிச்சாலும் என்ன டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் ஜெபிச்சதே கிடையாது. ஆண்டவரே உங்களை ஊழியக்காரர்களாக இவங்களை மாத்துங்க. போன தடவை எங்க சின்ன வயசுல இருந்த ஒரு பாஸ்டரை நாங்க பார்த்தோம் வயநாட்டுல. அப்போ எங்களை சின்ன வயசுல இருந்தே தெரியும். அந்த பாஸ்டர் என்னோட அப்பா ஆரம்ப காலத்துல ரட்சிப்புக்குள்ள வந்த நேரத்துல இருந்த சூழ்நிலைகள் எல்லாம் தெரிஞ்சவர். அவர் வந்து சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, தம்பி நீ இன்னைக்கு ஊழியக்காரன் நிற்கும் எனக்கு பெருமையா இருக்கு. உங்க அப்பா அழுதுட்டு வருவாரு பிரச்சனை வர்ற நேரத்துல, எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்ற நேரத்துல, ஆமென், ஆண்டவரை தேடி வந்த நேரத்துல நிறைய பேரு உங்களுக்கு விரோதமா நின்னாங்க. ஆனா உங்க அப்பா அழுது என்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிட்டு சொல்லுவாங்க,
என் பையன் கர்த்தரோட ஊழியம் செய்யணும், மாறணும் அப்படின்னு சொல்லுவாராமா. ஹல்லேலூயா. எனக்கு கேட்ட போது மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம். எங்க அப்பா சோதரன் எனக்கு ஒண்ணுமே தெரியாது இருந்த வயசுல கூட நான் ஊழியக்காரன் ஆகணும்னு விரும்பி இருந்தார். ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விரும்புறீங்க உங்க பிள்ளைகள் கர்த்தரை கனம் பண்ணுகிற பிள்ளைகளாக மாறணும்னு? ஹல்லேலூயா. என்ஜினியர் ஆகணும்னு விரும்பலாம், டாக்டர் ஆகணும்னு விரும்பலாம், சோதரன் சென்னை பட்டணத்துல நிறைய சம்பாதிக்கணும்னு விரும்பலாம். ஆனா கர்த்தரை கனம் பண்ணணும்னு விரும்பலன்னு வச்சுக்கோங்க, சோத்திரம். ஹல்லேலூயா. அவன் கனம் பண்ண மாட்டான். ஹல்லேலூயா. இந்த நாட்கள் ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படணும். சோத்திரம். என் பிள்ளைகளை கொண்டு கர்த்தரை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. எனக்கு குழந்தையை கொடுத்தால் அந்த குழந்தையை கொண்டு கர்த்தரை நான் கனம் பண்ணுவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க சோத்திர பிள்ளைகளை ஊழியக்காரர்களாக்க விரும்ப மாட்டாங்க. சோத்திர அவங்க ஏதாவது நல்ல ஜோபு பண்ணணும். ஊழியம் செய்யறவங்களும் அதை விரும்ப மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்ல விரும்புகிறேன். உங்க பிள்ளைகளை கர்த்தரோட ஊழியத்துக்காக அனுப்புங்க. சோத்திரம். கர்த்தர் அவர்களை கொண்டு அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஊழியத்துக்காக கொடுக்கிறது, ஊழியத்துக்காக உங்க பிள்ளைகளை சோத்திரம் ஒப்படைக்கிறது அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. கர்த்தரை கனம் பண்ணுகிறதுல மிகப்பெரிய கனம் அதுதான். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? இப்போ அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது சுத்தி இருக்கிறவர்களுக்கு என்ன தோணும்? முட்டாள். இவன் 2 பிள்ளைகள் வச்சு 2 பேரும் ஊழியத்துக்கு அனுப்பிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 2 பேரும் ஊழியம் செஞ்ச குடும்பத்தை யாரு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இது மட்டுமா? இருக்கிற காசெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து கொடுத்தா மீதி இவன் என்ன பண்ணுவான்? சேர்த்து வைக்கணும் இல்ல? அல்லேலூயா. ஏன் பாஸ்டர் வர்றதெல்லாம் இப்படி வாடகை கொடுத்தா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தா உங்க குடும்பத்துக்கு எப்ப சேர்த்து வைக்க போறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப மீதி எல்லாம் யாரு பார்த்துப்பாரு? பேங்க் பார்த்துப்பாங்களா? கர்த்தர் பார்த்துப்பாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது விசுவாசத்தில் இருந்து சொல்றேன், இது அனுபவத்தில் இருந்து சொல்றேன். கர்த்தருக்காக ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது சில நேரத்துல கை காலியா இருக்கும். கை காலி ஆகிறது கடனால இருக்க கூடாது, கர்த்தருக்காக செஞ்சதுனால இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ ஏதாவது தப்பு பண்ணதுனால உன் கை காலியாக கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக செஞ்சதுனால கை காலி ஆனால் அதை நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். சிலரிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், கடந்த நாட்களில் நீ ஆண்டவருக்காக செலவு பண்ணதை என் கர்த்தர் பார்த்திருக்கிறார். இன்னைக்கு கையில் ஒண்ணுமே இல்லையே என்று நீ நினைக்கிற, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அதை நிரப்ப நான் வல்லவராக இருக்கிறேன். காரணம் அவரை கனம் பண்ணுகிறவரை அவர் கனம் பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்போ இதை பார்த்த உடனே சீஷர்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்கணும். ஆனா சீஷர்களை பொறுத்த வரைக்கும் இயேசு கூட நடந்ததுக்கு அப்புறமும் பாராட்ட கற்றுக்கொள்ளல. பாராட்ட எல்லா சபை விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் கற்றுக்க வேண்டிய மிகப்பெரிய குணாதிசயம் என்ன தெரியுமா? பாராட்ட கற்றுக்கணும். சிலர் பாராட்டவே மாட்டாங்க. சோதரர். ஒரு நல்ல விஷயம் பார்த்தா அப்படியே சிலர் சாப்பிடுறத பார்த்திருக்கீங்களா? நல்ல சாப்பாடா இருக்கு, இப்படிதான் சாப்பிடுவாங்க. அப்புறம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா முகம் மட்டும் எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அதாவது நம்ம முகத்துல ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும் போது ஒரு சந்தோஷம் வரணும். ஹல்லேலூயா. ஆராதிக்க வர நேரத்தில் ஒரு சந்தோஷம், பிரசங்கம் பண்ற பாச பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்தோத்திரம் முறைச்சு என்ன செய்யக்கூடாது? சந்தோஷமா இருக்கணும். அப்போதான் வசனம் உள்ள போகும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். அதாவது ஆண்டவரை கனம் பண்றதுல ஒரு உற்சாகம் நமக்கு இருக்கணும். ஆனா இங்க சீட்டுகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெசனம், அவங்களுக்கு வெசனம். இது அவங்களால என்ன செய்ய முடியல? ஜீர்ணிக்க முடியல. காரணம் ஒண்ணே ஒண்ணு, 300 காசுக்கும் அதிகம் விலையுள்ள அந்த தைலத்தை அவ உடைச்சு போட்டான். அப்போ 1 வருஷத்தை அவளுடைய சம்பாதித்தை யாருக்காக அவ விட்டு கொடுத்திருக்கிறா? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு விலையேறப்பட்டது கர்த்தருக்காக உடைக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? சோத்திரம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சத கர்த்தருக்காக உடைக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? இது காசு பணம் மட்டுமல்ல. உனக்கு விலையேறப்பெற்றது என்று நீ நினைக்கிற சில காரியங்கள், உன் வாழ்க்கையில் இருக்கிற சில விஷயங்கள், சோத்திரம், நீ சேர்த்து வச்சிருக்கிற சில யோசனைகள், சிந்தைகள், உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நீ நினைக்கிற பலதையும் கர்த்தருக்கு என்று உடைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக உடைத்தால் கர்த்தர் சொல்லுகிற இவன் என்ன கனம் பண்ணுகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்ன எல்லாரும் கனம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அந்த எண்ணத்தை நான் கர்த்தருக்காக உடைச்சா கர்த்தர் என்ன கனம் பண்ணுவார்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
எனக்கு ரொம்ப விலையேறப்பட்ட சோத்திரம் என்னுடைய சொந்தங்கள் இருக்கலாம், என்னோட உறவுகள் இருக்கலாம், சோத்திரம் எனக்கு பிரியமானவர்கள் இருக்கலாம். ஆனா சர்ச்சுக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன், ஆண்டவரை தேடணும்னு நான் நினைக்கிறேன், சோத்திரம் ஊழியத்துல முன்னேற நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு இவங்க தான் தடையா இருக்கு. சோத்திரம் இவங்க கோவிச்சிருவாங்களோ, அவங்க கோவிச்சிருவாங்களோ, இவங்களை பிரியப்படுத்தணுமே, அவங்களை பிரியப்படுத்தணுமேங்கிற என்னுடைய எண்ணம் எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆண்டவர் எடுத்து என்ன விலக்கிக்கிட்டே இருக்குது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தருக்காக அதை உடைச்சு போட முடியுமா? சோத்திரம் உடைக்கணும்னு அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய தலையை அபிஷேகம் பண்றது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லல சோத்திரம் சொந்தங்களை விட்டு அவங்களை வெறுத்துட்டுவான்னு சொல்லல. சோத்திரம் சொந்தங்களை கர்த்தருடைய தலையில வைக்கிறோம். ஹல்லேலூயா. சொந்தங்களை கர்த்தருடைய தலைக்கு அபிஷேகமா கொடுக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுவுக்காக தியாகம் பண்றது. ஹல்லேலூயா. இயேசுவுக்காக தியாகம் பண்றது, அவரை கனம் பண்றது குறிக்கும். இப்ப இதை பண்ணும்போது சீஷர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், அவளை விட்டு விடுங்கள், அவளை விட்டு விடுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது யாரு சொல்றாரு? கேரளாவில் இருந்து ஒரு பாஸ்டர் வந்து ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொல்றாரு? இயேசுவுக்காக ஏதாவது செய்யறவங்களை பார்த்து முறுமுறுக்கவங்கள்ட்ட இயேசு சொல்றாரு, அவளை விட்டு விடு, நீ உன் வேலையா பாரு, தொந்தரவு பண்ணாத. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யறவங்களை பார்த்து முறுமுறுக்கிறவங்களை சோத்திரம் ஆண்டவர் சொல்ற காரியம் நீயோ செய்யறது இல்ல, செய்யறவனை விட்டு விடு, தொந்தரவு பண்ணாத. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவங்க ஏதாவது கர்த்தருக்காக உண்மையா செய்யும் போது அதுல பூந்து அதை கலக்கி அதுல ஒரு பிரிவினை உண்டாக்கி சோத்திரம் அதை கெடுத்து விட உனக்கு அதிகாரம் யாரு கொடுத்தது? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ சீஷனா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவனா இருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்தவனா இருக்கலாம், கர்த்தரை தேடுகிறவனா இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய விஷயத்துல கர்த்தரை கனம் பண்ணுகிறவங்களை தடை பண்ண உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், அவளை விட்டு விடு, அவள் எனக்கு என்ன செய்திருக்கிறாள்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப நாம நடத்துற இந்த மீட்டிங், நாம நடத்துற இந்த ப்ரோக்ராம், கர்த்தருக்காக செய்யறது, கர்த்தருக்காக உழைக்கிறது, கர்த்தருக்காக ஓடுறது, இதெல்லாம் எதுக்காக? இது ஒரு நற்கிரியை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது யாருக்கு வேணும்? இது யாருக்கு வேணும் சொல்லுங்களேன். அதுக்குன்னு ஒரு சிலர் சர்ச்சில் சொல்லுங்களேன் இருக்கிறாங்க, அவங்க பண்ணட்டுமே. ஹல்லேலூயா. ஆனா எபேசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க, சீக்கிரம் எடுங்க. பாய போடுறதா அந்த சிஸ்டர் தான் எப்பவும் போடுவாங்க, அவங்களே போட்டுட்டோம். சேர் போடுறதா அவங்கதான் எப்பவும் போடுறாங்க. எப்ப உனக்கு ஆசை வரணும்? 2:10. ஆஹா. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நாம எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் சொல்லுங்கப்பா, புது சிருஷ்டி. இந்த புது சிருஷ்டி, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயினா, இதோ எல்லாமே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புதுதாயிடுச்சா? ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேரு? கை வர மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படல, பரவாயில்ல. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்குள்ள வந்தவங்க எல்லாம் புது சிருஷ்டி. அந்த புது சிருஷ்டியை குறித்த கர்த்தருடைய நோக்கம் நற்கிரியை செய்யணுங்கிறதா. அப்படின்னா ரட்சிக்கப்பட்ட எல்லாரும் நற்கிரியை செய்ய வேண்டியது அவசியம், ஆப்ஷன் அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது ஒரு சாய்ஸ் அல்ல. எனக்கு விருப்பம் இருந்தா நான் பண்றேன் அல்ல, கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். அப்படின்னா சீஷர்கள் இது பண்ணி இருந்திருக்கணும். ஆமாவா இல்லையா? சீஷர்கள் இது செஞ்சிருக்கணும். ஆண்டவரை கனம் பண்றதை செஞ்சிருக்கணும். நாம நினைக்கிறது அன்னதானம் பண்றது மட்டும்தான் நற்கிரியை நினைச்சுட்டு இருக்கிறோம். ஆண்டவரை ஆராதிக்கிறது நற்கிரியை தான்.
சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஆவிக்குரியவங்களா இருப்பாங்க, ஆராதிக்க மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, வசனம் வாசிக்க மாட்டாங்க, சர்ச்சில் ஒழுங்கா உட்கார்ந்து தேவனை மகிழப்படுத்தவும் மாட்டாங்க, ஆனா நிறைய சோசியல் ஒர்க் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அது நற்கிரியைதான். அதே நேரத்துல தேவனை ஆராதிக்கிறதும் மகிமைப்படுத்துறதும் நற்கிரியைதான். ஏனென்றால் மரியாள், பெத்தானியாவில் உள்ள மரியாள், அவளை ஆண்டவரை போய் ஸ்தோத்திரம் ஆண்டோட தலையை அபிஷேகம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவ என்னிடத்தில் நல்ல கிரியை செஞ்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது ஒரு தடவை அல்ல. ஸ்தோத்திரம். மார்த்தாலும் மரியாளும் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள இருக்கிற நேரத்துல இயேசு வீட்டுக்கு வந்தாரு. மார்த்தாளு போய் சாப்பாடு சமைக்கிறாங்க, அது ரெடி பண்றாங்க, இது ரெடி பண்றாங்க, எல்லாமே ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா இந்த மரியாள் சும்மா ஏசப்பா சமூகத்தில் உட்கார்ந்து ஏசப்பாட்ட பேசிட்டு இருக்குது, ஏசப்பாவட்ட நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கேட்ட உடனே மார்த்தாவுக்கு கோபம் வந்துருச்சு. கோபம் சொல்ல முடியாது, அவளுக்கு ஒரு கலக்கம், அதுல கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏசப்பா என்ன சொல்லலாம், இவளோ சத்தம் வர மாட்டேங்குது, இவளோ என்ன என்ன பங்கு, ஒண்ணு பங்கு. ஹல்லேலூயா. நல்ல பங்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்பவே சொல்லிட்டாரு. நினைச்சு பாருங்களேன், இந்த மரியாதை பொறுத்த வரைக்கும் இவ எப்பவுமே நல்லதுதான். இப்ப இந்த இடத்துல சீஷர்கள் இருக்கும்போது இவ வீட்டுக்குள்ள இருந்த நேரத்துல வீட்டுல மத்த எல்லாரையும் பார்க்கலும் நல்லது தேர்ந்தெடுத்தது இவ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சீஷர்கள் கூட இருக்கிற நேரத்துல சீஷர்கள் எல்லாரும் பண்றதை பார்க்கலும் நல்லது பண்ணது இவன். ஆனா இவளுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, இவளுக்கு அந்த அளவுக்கு நல்ல மோசமான ஒரு நல்ல சாட்சியே இல்ல. ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தர் கொடுத்தார் ஒரு நல்ல சாட்சி. ஹல்லேலூயா. சிலர் ரட்சிக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க பழச குத்தி 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 நோண்டி 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 சொல்லிட்டு இருக்கிறவங்க நிறைய பேருக்கு, தெரியுமா அந்த பொண்ணு இப்படி இருந்தா, அவ அப்படி பண்ணிட்டு இருந்தா, அப்படி பண்ணிட்டு இருந்தா, அவங்க அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருந்தா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஓயாம சொல்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இயேசு ஒரு மனுஷன் உள்ள வந்துட்டாங்கன்னா அவனோட பாஸ்ட் எடுத்து போடுது, அந்த பாஸ்ட் டிலீட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நாமளே என்ன செய்யக்கூடாது, இப்படி இருந்தாங்க, அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க, அங்க அவ அப்படி பண்ணிட்டு இருந்தவ தானே, அதுக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வந்தால் புது சிருஷ்டி, she is a new creation. ஒரு புது மனுஷி, ஒரு புது மனுஷன். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ இவளை இந்த இடத்துக்கு வரும்போது இவளுடைய லைஃப் ஸ்டைலே பாத்தீங்கன்னா இவ எப்பவுமே நல்லது தேர்ந்தெடுக்கிறவளா இருந்தா. ஹல்லேலூயா. இப்ப நீங்க பாருங்களேன், சொந்த வீட்டுக்குள்ள கூட ஸ்தோத்திரம் இயேசு கூட உறவாடுறதுதான் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோஷியல் ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொல்லல, வெளியே போக வேண்டாம்னு சொல்லல, மத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டாம்னு சொல்லல. ஆண்டவரோடு பேசாம இருக்காதீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் கூட உறவாடாம இருக்காதீங்க. அதை பார்க்கல ஒரு நற்கிரிய வேற இல்ல. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவரோடு பேசுறவன் நற்கிரிய செய்வான். ஸ்தோத்திரம். ஆண்டவரோடு உறவாடுகிறவன் நற்கிரிய செய்வான். நற்கிரிய தேவை. பிஸியாக இருக்க வேண்டியது அவசியம், ஆனா கர்த்தரோடு பேச வேண்டியது அதை விட முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் இவளை விட்டு விடு, அவளை தொந்தரவு பண்ணாதே, அவ என்னிடத்தில் நற்கிரியை செய்கிறார். ஏன் ஒரு வருஷத்தினுடைய சம்பாத்தியத்தை இயேசுவுக்காக கொண்டு உடைக்கிறது சாதாரண விஷயம்? நீங்க எத்தனை பேர் உங்களோட ஒரு வருஷத்தை சம்பாத்தியம், ஒரு மாசம் சேலரி, ஆனா உங்களுக்கு ஒரு மாசம் சேலரி எவ்வளவு? 18. அப்போ ஒரு வருஷத்துக்கு பயப்படாதீங்க, யாரும் கடன் கேட்க மாட்டாங்க. ஸ்தோத்திரம். கணக்கு போடணும். ஸ்தோத்திரம். கணக்கு போடுங்க. என் வைஃப் கணக்கு, என் வைஃப் மேத்தமேட்டிக்ஸ்ல கில்லாடி, நல்லா கணக்கு போடுவாங்க. அதனால காசுல நான் அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன். 2 லட்சம் இல்லையா? 2 லட்சம் சம்பாதிச்சு சேர்த்து சாப்பிடாம ஓயாம 2 லட்சம் கொண்டு யார்கிட்ட கொடுக்குறாங்க? ஹல்லேலூயா. இவளுக்கு என்ன அவசியம்? கர்த்தருக்காக கொடுக்கிறது அவசியமா? அவளுக்கு அது அவசியமாக தெரிந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவளை பொறுத்த வரைக்கும் அவளை உயர்த்தணும்னு நினைக்கவே கர்த்தரை கனம் பண்ணணும்னு மட்டும்தான் நினைச்சான். ஹல்லேலூயா. நாம ஏதாவது கர்த்தருக்கு செய்யும் போது ஆண்டவரோட மகிமைக்காக செய்யணும். ஆலயத்துக்கு கொடுக்குறீங்களா, கணக்கு பேசக்கூடாது. ஹல்லேலூயா. நான் இவ்வளவு கொடுத்தேன்,
பெருமை பேசக்கூடாது. ராஜஸ்தான்ல ஒரு விசுவாசி ஒரு சர்ச்சில் பெரிய பிரச்சனை பண்ணான். பாஸ்டர் கூட கோவம். உடனே அவன் 2-3 வருஷமா வந்துட்டு இருக்கிறான். 3 வருஷமா நான் போட்ட காணிக்கையெல்லாம் எனக்கு திருப்பி கொடுங்க. பாவம் பாஸ்டர் நல்ல மனுஷன். கால்குலேட் பண்ணி 15,000 ரூபாய் அவனுக்கு கொடுத்தார். ஆனா எனக்கு என்னன்னா 3-4 வருஷம் சர்ச்சில் வந்துட்டு அவன் போட்ட காணிக்கை வெறும் 15,000. சரி, அது விடுங்க, காசெல்லாம் நம்ம விஷயம். அதாவது ஆண்டவருக்காக கொடுக்கறது பிரச்சனை இல்லை. கொடுத்ததுக்கு அப்புறம் நாவிலிருந்து வர்ற வார்த்தைகள் பாத்தீங்கன்னா எந்த ஆசீர்வாதம் இல்லை. அதனாலதான் எவ்வளவு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் இல்லாம இருக்கு. ஹல்லேலூயா. தசமபாகத்தை முறுமுறுத்தன செய்யக்கூடாது. காணிக்கை முறுமுறுத்தன செய்யக்கூடாது. ஆண்டவருக்காக ஏதாவது செய்யும் போது, ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது முறுமுறுத்து எங்களுக்கே நேரம் இல்லை, ஆனா இப்படி எல்லாம் வச்சிருக்கிறாங்க, எப்படிதான் போய் உட்கார்றது, டைமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பி கொட்டி கடைசியில் அங்க வந்து உட்கார்ந்தா அந்த மீட்டிங்கில் உனக்கு எந்த விதமான ஆசீர்வாதமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடம்பு வலியா இருந்தாலும், மழையா இருந்தாலும், வெயிலா இருந்தாலும், ஆமீன், நடக்க முடியலனாலும், ஆமீன், ஸ்தோத்திரம், பாஸ்டர் அல்ல கர்த்தர் தான் இதை ஆயத்தப்படுத்திருக்காருன்னு சொல்லி நான் போனா கர்த்தரை கனம் பண்ணத்தான் போவேன்னு சொன்னா அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இவ கர்த்தரை கனம் பண்ணுகிறான். இவ்வளவு பொறுத்த வரைக்கும் யாரு என்ன சொல்றாங்கறதுல முக்கியமே அல்ல. நீங்க நினைச்சு பாருங்களேன். ஆமீன், அவ கொண்டு வந்த தைலம் மட்டுமல்ல, அந்த ஆமீன் வெள்ளைக்கல் பரணி கூட என்ன இருந்தது? விலை உயர்ந்ததாக இருந்தது. மார்பிள் இருந்தது. அது கொண்டு வந்து என்ன பண்ணிட்டான்? உடைச்சு போட்டான். கொஞ்சம் ஊத்தி தலையில ஊத்தலாம், அவன் உடைச்சிட்டான். அதை உடைச்சு ஆமீன் ஆண்டோட தலையில ஊத்தும் போது ஆமீன் எவ்வளவு பெரிய ஆமீன் ஒரு காரியம் அவ செஞ்சிருக்கிறான்னு நினைச்சு பாருங்களேன். சரி, இப்படிப்பட்டவர்களை குறித்து யாரு பாராட்டுவாங்க? மனிதர்கள் பாராட்டவே மாட்டாங்க. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். மனிதர்களுடைய பாராட்டை எதிர்பார்த்து பாஸ்டர் என்ன பாராட்டணும், என்னுடைய பேரு மைக்கில சொல்லணும், என் வீட்டுக்காரங்க என்ன பாராட்டணும், என் வீட்டுக்காரர் பாராட்டணும், என் மனைவி என்ன பாராட்டணும், எங்க அப்பா அம்மா என்ன பாராட்டணும் நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. நான் நல்லா தபலை வாசிப்பேன். வர்ஷிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன செய்யணும்? சும்மா சொல்ல. ஆனா சூப்பரா வாசிக்கிறீங்க, எனக்கு தபலைன்னா ரொம்ப பிடிக்கும், உங்களே பார்த்துட்டு இருந்தேன், போகும்போது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. பாராட்ட எதிர்பார்த்தாலும் கிடைக்காது. ஏன்னா இந்த உலகம் நம்மளை பாராட்டவே. ஆனா இயேசு ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்களேன், கீழே வாசிங்க. அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரியை ஏன் தொந்தரவுபடுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறார், தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். இவங்க சொல்றது என்னன்னா, ஆமீன் ஸ்தோத்திரம், நீங்க இதெல்லாம் வித்து யாருக்கு கொடுங்க? தரித்திரருக்கு கொடுக்கலாமே. அதெல்லாம் அவங்க விஷயம். கீழே வாசிங்க. நானும் தரித்திர உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நானும் எப்போதும் உங்களிடத்தில் இரேன். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக செய்கையா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? இவ பண்ண இந்த காரியத்தை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்ற காரணம் தெரியுமா? இவ இத பண்ணும்போது இயேசுவினுடைய சரீரத்தை அடக்கம் பண்ணும்போது அவருடைய சரீரத்தில் தைலம் பூசுறதுக்கு சமமாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு அந்த இடத்துல மரிச்சிட்டாரா? சிலுவையில் அறையப்பட்டாரா? அவரு சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாடி நடக்குது இந்த விஷயம். அப்படின்னா ஆமென் ஸ்தோத்திரம், 3வது நாள் இயேசு கிறிஸ்து இருந்தாரு. அவருக்கு தைலம் பூசுறதுக்காக தைல குப்பை எடுத்துட்டு போற நேரத்துல இயேசு அங்க இருந்தாரா? இல்ல. அந்த இடத்துக்கு போன ஸ்திரீக்கு இயேசுவை அபிஷேகம் பண்ண முடியவே இல்லை. ஆனா இயேசுடைய சரீரத்தை ஆமீன் அவர் அடக்கம் பண்ணப்படுவதற்கு முன்னாடியே அவருடைய சரீரத்தை ஆமீன் ஆமீன் தைலம் பூசி அபிஷேகம் பண்ணக்கூடிய பெரிய கிருபை வாய்ப்பு இவளுக்கு தான் கிடைச்சது. அப்படின்னா
ஆமீன் ஸ்தோத்திரம். அவளுக்கு ஒரு பங்கு இருந்தது. யாரு கூட? இயேசு கிறிஸ்துவோடு கூட. இயேசு கிறிஸ்துவோடு கூட என்ன அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தோடும் அவருடைய அடக்கத்தோடும் அவருடைய உயிர்த்தெழுதலோடும் ஆமீன் அவளுக்கு ஒரு பங்கு இருந்தது. ஆமீன். காரணம் என்னவென்றால் இவ இயேசுவை கனம் பண்ணினார். ஹல்லேலூயா. அவள் வேற எதையும் பார்க்கல. ஆமீன். அவளுக்கு இருந்த எல்லாவற்றையும், ஒரு வருஷத்தை சம்பாதித்த இயேசுவுக்காக உடைச்சு போட்டதுனால அவள் பிரியமாக நினைத்தது, அவள் அவளுடையது என்று நினைத்தது இயேசுவுக்காக உடைத்து போட்டதை ஆமீன் இயேசு அறிந்ததும் இயேசு சொல்லுகிறாரு, உனக்கு என் மரணத்தோடு கூட, உனக்கு என் உயிர்த்தெழுதலோடு கூட ஒரு பங்கு நான் தரேன். ஹல்லேலூயா. இதை விட பெரிய ஒரு பாக்கியம் வேற என்ன வேணும்? ஹல்லேலூயா. வேற யாருக்கும் கிடைக்கல இயேசுவோட சரீரத்துல தைலம் பூச வாய்ப்பு. உனக்கு தான் கிடைச்சது. யாருக்கும் கிடைக்காத சிலர் உனக்கு தருவார். நம்புறீங்களா? கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, எந்த மனித இதயத்திலும் தோன்றவும் யாருக்கு? தேவன் தம்மை தம்மில் அன்பு கூறுகிறவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணி பாரு. உனக்கு அறியாததும் எட்டாததுமான சில விஷயங்களை அந்தந்த நேரத்துல கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். சில நேரத்துல நீ எதிர்பார்க்காத வாழ்க்கையில நடக்கும். ஆமென். கனம் பண்ணிக்கிட்டே இரு. ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம். இந்த ஆலயத்துக்குள்ள வரும்போது கர்த்தரை கனம் பண்றது மட்டும்தான் யோசிக்கணும். ஆமென். சோத்திரம். விண்ணப்பங்களை எல்லாம் வைக்கவே வேண்டியது இல்ல. ஆமென். சோத்திரம். எதையும் வைக்கலைனாலும் கூட ஆமென் உன்னுடைய தேவைகளை நீ அறியாமலே சந்திக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீ கர்த்தரை கனம் பண்றதுல முன்னாடி நிக்கிறத கர்த்தர் கவனிக்கிறார். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. கீழ வாசிங்க 13வது வசனம். உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நற்சாட்சி வேணுமா? எத்தனை பேருக்கு நற்சாட்சி வேணும்? உங்களை குறிச்சு மத்தவங்க நல்லது பேசணும் அப்படின்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? இவளுக்கு ஒரு கெட்ட சாட்சி இருந்தது. இவளுக்கு ஒரு மோசமான வாழ்க்கை இருந்தது. ஆனா இப்போ சாட்சி கொடுக்கிறது யாரு? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப யாரு நற்சாட்சி பெற்றவங்க? யாரு சொன்னீங்க? சோதரம். கர்த்தரை கனம் பண்றவங்களுக்கு என்ன இருக்கு? கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணி பாருங்க, சாட்சி தானாவே வரும். பாஸ்டர் என்னை குறிச்சு எல்லாரும் இப்படி பேசுறாங்க பாஸ்டர், என்னை குறிச்சு இப்படி பேசுறாங்க பாஸ்டர், என்னை குறிச்சு அப்படி. சரி பேசட்டுமே. நான் சொல்றேன், கர்த்தரை கனம் பண்ணிக்கிட்டேன். ஹல்லேலூயா. நீயா போய் நான் இப்படி இருக்கிறேன்னு யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். எனக்கு ஒரு டைம் இருந்தது. ஆமாம், என்னுடைய திறமைகள் ஆமீன் எனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் எல்லார்ட்டையும் போய் சொல்லுவேன். சொல்லியாவது அவங்க புரிஞ்சுப்பாங்க நான் நல்லவன் அப்படின்னு. என்ன எல்லாரும் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட், என் முகம் என் கண்ணுக்கு வந்து பெருசா இருக்குதா, அதனால எல்லாரும் நினைப்பாங்க நான் ரொம்ப கொடூரமானவன் அப்படின்னு நினைப்பாங்க. நான் யாரையும் மதிக்காதவன் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது சிலரோட மனசுக்குள்ள அப்படி ஓடிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி அடமண்டா பேசுறாரு, அரகண்டா பேசுறாரு அப்படின்னு எல்லாம் தோணும். ஹல்லேலூயா. எனக்கு இது ரொம்ப சங்கடமா இருந்தது ரொம்ப நாளைக்கு. அப்படியே இந்த சங்கடம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பேசினாரு, நீ போய் எத்தனை பேர்கிட்ட சொல்லுவேன் நீ நல்லவன்? சொல்லி புரிய வைக்க முடியுமா? சிலர் இன்னைக்கு இங்க இருக்கிறீங்க, உன்னோட ஐடென்டிட்டியை புரிய வைக்கிறதுக்கு நீ கஷ்டப்படுற, நீ நல்லவன்னு ப்ரூவ் பண்றது கஷ்டப்படுற. மகளே, கர்த்தர் உனக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுமா? நீ நல்லவன்னு யாரிடத்திலும் ப்ரூவ் பண்ண நீ போக வேண்டாம். உன்னோட நச்சாட்சியை நிரூபிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். உரதாரியாம் சதரிசியாந்தனாரபா. கர்த்தர் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு ஒரு வார்த்தையை உரைக்கிறார். ஆமீன். உன்னுடைய நற்கிரியை புரிய வைக்க நீ எங்கே ஓட வேண்டாம். ஆமீன். யாருக்கும் திறந்து காட்ட வேண்டாம். ஆமீன். சில நேரத்துல நீ கேட்ப, ஆமீன் சோத்திர என்னுடைய நெஞ்ச ஆமீன் சோத்திர பிளந்து காமிச்சாலும் ஆமீன் நம்ப மாட்டாங்க. ஆமீன் நம்ப மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஆமீன் உன்னுடைய உண்மையை நிரூபிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமீன். நீ நல்லவளங்கிறது ஆமீன் நிரூபிக்கிறது கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்ககிட்ட தான் பேசுறார் ஆண்டவர். இது எனக்கு உண்டான வார்த்தையா, ஆமீன் எனக்காகத்தான் பேசியிருப்பாரா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். உனக்காகத்தான் இதை பேசியிருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உலகம் எங்கும் எங்கெங்கெல்லாம் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுமோ அங்க எல்லாம். அதனாலதான் இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன் பத்தானியாவில மரியாதை குறிச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை சாட்சியாக மாற்றுவார்.
விசுவாசிக்கிறீங்களா? அவரை கனம் பண்றவளை சாட்சியாக மாற்றுவார். அவரை கனம் பண்றவளை சாட்சியாக மாற்றுவார். ஆமென் ஸ்தோத்திரம். கீபோர்டோ ட்ரம்ஸோ வாசிக்கிறதல்ல, கர்த்தரை கனம் பண்றத சாட்சியாக மாற்றுவார். ஹல்லேலூயா. வாசிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். வாசிச்சு வாசிச்சு அவரை கனம் பண்ணணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சாட்சியாக நிறுத்துவார் பல இடங்கள்ல. ஆமென் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோட அந்த கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே அவன் என்ன சாட்சியாக நிறுத்துங்க, என்ன சாட்சியாக நிறுத்துங்க, நான் உங்களை கனம் பண்றேன். ஹல்லேலூயா. ஒரு எச்சரிக்கை, தப்பி தவறி கணம் நமக்கு வந்துடணும்னு நினைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. தப்பி தவறி கணம் எனக்கு வரணும்னு நினைச்சிட்ட கணமேனப்படுத்திடுவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நமக்கு அல்ல கணம் மகிமை எல்லாம் கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. எல்லாரும் பிரசங்கம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து என்கிட்ட பலதும் சொல்லுவாங்க. நான் கேட்பேன், ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு தடவை கூட ஒரு மேட்டுமை என்னுடைய மனசுக்குள்ள வரக்கூடாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு தடவை கூட ஆமென் ஸ்தோத்திரம் எனக்குள்ள ஒரு யோசனை வரக்கூடாது, நான் நல்லா பிரசங்கம் பண்றேன். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். யாராவது வந்து ஏதாவது கரெக்ஷனாவது சொல்லணும், ஆமென் ஸ்தோத்திரம், அப்போதான் நல்லா இருக்கும். ஆமென். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? நான் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நாம செய்யறதெல்லாம் நல்லதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தா நமக்கு மேட்டுமை அதிகமாகும். ஆமென் ஸ்தோத்திரம். சிலரு ஆமென் செஞ்சதுல ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லும் போதுதான் ஆமென் ஸ்தோத்திரம் நமக்கு தாழ்மை வரும். ஹல்லேலூயா. அப்ப இந்த நாட்களில் வருகிற சில காரியங்கள் எல்லாம் எதுக்குன்னா கர்த்தர் நமக்கு தாழ்மையை தர்றதுக்காகத்தான். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? சரி, இப்ப இவன் இப்படி இருக்கிறான். ஆனா இன்னொருத்தன் இருக்கிற இயேசு கூட நடந்தவன். அவனுக்கு இயேசுவே ரொம்ப நாளா தெரியும். இயேசு அவனை நம்பி ஒரு பொறுப்பு ஒப்பு கொடுத்துட்டான். அவன் பண்ணது என்னன்னு பார்க்க வேண்டாமா? கணம் பண்ணா என்ன பண்ணுவாருன்னு வாசிச்சோம். இயேசுவை கணம் பண்ணலைன்னா என்ன நடக்கும் தெரியணுமா வேண்டாமா? சரி, வாசிக்கலாம். 14வது வசனத்திலிருந்து 26, 14. பன்னிருவரில் ஒருவனாகி யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு கூட்டம் இருக்கிறது, எதையும் எதிர்பார்க்காம இயேசுவுக்காக எதையும் செய்வார்கள். ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. சில விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்க எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. பாராட்டு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அவங்களை கனம் பண்ணணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு செயர் போடணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. சால்வை போடணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. கர்த்தருக்காக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தருக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆமென். கர்த்தருக்காக உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சிலர் இருப்பாங்க, எதை செஞ்சாலும் ஒரு கண்டிஷன் இருப்பாங்க. எனக்கு என்ன கிடைக்கும்? பாஸ்டர் நான் வர கூட எனக்கு என்ன தருவீங்க? என் சர்ச்சில் விசுவாசிகளை பல இடங்களுக்கு மீட்டிங் எல்லாம் கூப்பிட்டு போவேன். நான் எப்பவும் சொல்லுவேன், சொந்த காசுல வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒண்ணுமே இல்லை. சரி, கல்யாணத்துக்கு போறதுக்கு இருக்கு, மொய் வைக்கிறதுக்கு இருக்கு. ஆண்டவரோட ஊழியத்துக்காக எங்கேயாச்சும் போனோம்னு சொன்னா சர்ச்சில இருந்து அனுப்புறதுனால அப்ப காசு இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இப்ப நாங்க காணிக்க போறது, தசமாவும் போடுறது இல்ல, மீட்டிங் கூட்டு போறதுக்கா? ஹல்லேலூயா. யோசிக்க வைக்கிறேன். ஏன்னா நம்ம நாவினால பல நேரத்துல பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நமக்கு தெரியல நாம என்ன பண்றோம், நாம என்ன யோசிக்கிறோம், நமக்கு புரியவே மாட்டேங்குது. சில நேரத்துல நாம அப்படியே கேஷுவலா இருக்கிறோம். நம்ம சுபாவம் மாறல. சில ஜென்ம சுபாவங்கள் தாய் தகப்பன் கிடைச்சது, முன்னோர்கள் கிடைச்சது, ஆமென் சோத்திரம், மாமா சித்தப்பா இருந்து கிடைச்சது எல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. ஆமென் சோத்திரம். நம்ம ஊருக்குள்ள இருந்து கிடைச்ச சில கெட்ட சுபாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்துட்டே இருக்குது. எதை செஞ்சாலும் அதுக்கு மாறாக ஏதாவது ஒண்ணு கேட்போம். ஹல்லேலூயா. நான் இதை செய்யறேன், எனக்கு என்ன கொடுப்பீங்க? நான் அங்க வரேன், எனக்கு என்ன செய்வீங்க? ஏதாவது எதிர்பார்த்து ஊழியம் செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. நான் அன்னைக்கு சொல்லுவேன், இன்னைக்கு சொல்லுவேன், ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து ₹1 கூட எதிர்பார்த்து ஊழியம் செஞ்சதே கிடையாது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் ஆமென் ஒரு சான்ஸ் எதிர்பார்த்து எங்கேயும் போய் நின்னது கிடையாது. இதுவரை யார்கிட்டையும் போய் ஆமென் கை ஏந்தினதும் கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு இடத்துல என்ன கூப்பிட்டாங்க ஜெபிக்கிறதுக்காக. இவ்வளவு பெரிய ஒரு கட்டு எடுத்துட்டு வந்தாங்க. அவங்க வீடு அப்பதான் வீடு கட்டினாங்க. என் விசுவாசி இல்ல, அவங்க ஒரு சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட் வந்தவங்க. எடுத்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் அப்படியே திரும்ப கையில கொடுத்துட்டு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. ஐயோ, கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார் இல்ல, அப்பவே கர்த்தர் என்கிட்ட பேசினார், அது கர்த்தர் ஆயத்தப்படுத்தினது அல்ல.
ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். சிலது வேண்டான்னு வைக்கிறதுக்கும் நமக்கு கிருபை வேணும். ஒரு ஆமேன் சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த இடத்துக்கு போகும்போது எதிர்பார்த்து போகல. ஆமீன் ஸ்தோத்திரம். ஆனா ஒரு வீட்டுக்கு போனேன், ரொம்ப ஏழையா இருக்காங்க. ஆமீன் ஸ்தோத்திரம். வீட்டுல ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை, கொண்டு வந்து கொடுத்தாங்க, சந்தோஷமா வாங்கினேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதனால எல்லா இடத்துல இருந்து வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படிங்கறதல்ல நான் சொல்றது. ஆமீன் ஸ்தோத்திரம். எந்த இடத்துலயும் ஆமீன் கர்த்தருடைய ஆமீன் ஸ்தோத்திரம் ஆலோசனை கேட்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல ஆமீன் இவன் 12 ஒருவன், இயேசுடைய சீஷரில் ஒருவன். இயேசு தேர்ந்தெடுத்ததுலயே தப்பு இருக்குன்னா நாம தேர்ந்தெடுத்ததுல எவ்வளவு இருக்கும்? ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இயேசுவை செலக்ட் பண்ண 12 சீஷரில் ஒருத்தன் இப்படிப்பட்டவன்னா நாம ஆமேன் தேர்ந்தெடுத்ததுல எவ்வளவு தவறு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்களேன், இவன் வந்து கேட்கிற கேள்வி என்னன்னா, பிரதான ஆசாரியத்துக்கு வந்து கேட்ட கேள்வி, வாசிங்க 15வது வசனம். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள்? சரி. இப்ப விஷயம் என்னன்னா, இயேசுவை அடமானம் வச்சுட்டு காசு வாங்குறான். புரியல? தெளிவா சொல்ற. இயேசுவை அடமானம் வச்சுட்டு எங்க வேலை செய்யற இடத்துல இயேசுவை அடமானம் வச்சுட்டு சம்பளம் வாங்குவோம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இயேசுவை அடமானம் வச்சுட்டு மொய் வாங்குவோம். புரியல? இன்னும் தெளிவா சொல்றேன். ஹல்லேலூயா. சொந்தக்காரங்க வந்தாங்க, இயேசுவா சொந்தமா? எது முக்கியம்? ஐயோ, சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கலன்னா என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும்போது சீர் செய்ய. அப்ப என்ன பண்ணுவோம்? இயேசுவை அடமானம் வச்சிருவோம். யாருக்கிட்ட? சொந்தக்காரங்கள்ட்ட. அவங்கள பிரியப்படுத்திடுவோம். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை காலையில சொந்தக்காரங்க வருவாங்க, ஆராதனைக்கு போனோமா அவங்களுக்கு சாப்பாடு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உடனே இயேசுவை அடமானம் வச்சுட்டு சொந்தக்காரங்களுக்கு சாப்பாடு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா நாம அதிகமா எதிர்பார்க்கிறது எதுன்னு தெரியுமா? ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவை விட உலக உறவுகள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொல்றேன், எத்தனை இடத்துல ஆமென் கர்த்தரை அடமானம் வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை தடவை காசுக்காக ஆமென் ஸ்தோத்திரம் ஜெபம் வேண்டான்னு விட்டுட்டு போயிருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா எத்தனை முறை ஆமென் அதே நேரத்துல நம்மளுடைய தேவைக்காக ஆமென் வேலையை வேண்டான்னு விட்டுட்டு லீவ் எடுத்துட்டு அந்த காசு வேண்டான்னு சொல்லி நம்ம தேவைக்காக நாம ஓடிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்றேன் ஆமென் ஸ்தோத்திரம், சில நேரங்கள்ல கர்த்தர் உன்னை அழைக்கும் போது ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் கர்த்தருக்காக ஆமென் வேலையை ஒதுக்கி வைக்கிறதுக்கு உண்டான மனசு வேணும். சில பாஸ்டர், உங்களுக்கு நீங்க பொள்ளாச்சி கிராமத்துல இருந்து வர்றீங்க, உங்களுக்கு சென்னையை குறிச்சு தெரியாது. நாங்க காலையில இருந்திருப்போம், அதுல இருந்து ஓட்டம் ஆரம்பிக்கும், எங்களுக்கு கொஞ்ச நேரம் தான் கிடைக்குது, எங்களுக்கு அப்படி இருக்குது, எங்களுக்கு இப்படி இருக்குது. நான் பெங்களூர்ல ஊழியம் செஞ்சவன். ஹல்லேலூயா. அந்த ஊர்லயும் நான் பார்த்திருக்கிறேன், கர்த்தருக்காக முக்கியத்துவம் கொடுத்து அவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக ஓடுறவங்க. ஒரு தடவை ஒரு மெசேஜ் நான் கேட்கும் போது ஒரு சிஸ்டர் குறிச்சு கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு ஆராதனைக்கு வரணும்னு ரொம்ப ஆசை. அவங்க இப்படி ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது சனிக்கிழமை நைட்டு சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சுக்கு போய் சர்ச்சை பாத்ரூம் நானு கழுவணும். அந்த சிஸ்டருக்கு ஒரு ஆசை. அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு கர்த்தர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அவங்க ஜெபம் பண்ணி அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு லீவு கொடுத்துட்டாங்க, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆசை. அவங்க போயிட்டாங்க. சில நாட்களுக்கு இந்த பாஸ்டர் பார்த்தாரு. பாஸ்டர் வந்து, உங்களை எங்கேயோ பார்த்துருக்கோமே. நான் தான் பாஸ்டர் அன்னைக்கு வந்து சொன்னேன் இல்ல உங்கள்கிட்ட, பெரிய சர்ச்சு, இவருக்கு தெரியாது அவங்கள. அப்ப நான் தான் பாஸ்டர், உங்களுக்கு தெரியலையா? அன்னைக்கு வந்து உங்களுக்கு சொன்னேன், எனக்கு வேலை இருக்குது, ஆனா எனக்கு லீவு கிடைக்க மாட்டேங்குது, இப்ப எனக்கு லீவு கொடுத்துட்டாங்க, நான் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறேன். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் ஏர்போர்ட்ல ஒர்க் பண்றேங்க. ஓ, அங்க ஏர்போர்ட்ல துடைக்கிற வேலையாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, நானு ஃபிளைட்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னாங்க. சரி, ஃபிளைட்ல, ஓ ஏர் ஹோஸ்டஸா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க. அப்புறம் என்ன வேலை? நான் தாங்க பைலட் அப்படின்னு. ஃபிளைட்ல பைலட்டை பார்த்துருக்கீங்களா யாராவது? எப்படி இருப்பாங்க? செக்கச்சவன்னு அழகா இருப்பாங்க. நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு அவங்க அப்படிதான் இருக்கணும். ஃபிளைட் ஓட்டுற பைலட்டுக்கு தோணுது சர்ச் பாத்ரூம் கழுவணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சின்ன சின்ன வேலை பார்க்குற நமக்கு தோண மாட்டேங்குது. கர்த்தரை கனம் பண்ணணுமா, முதல்ல சீமார கையில் எடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எவ்வளவு கீழே இறங்கி வந்து கர்த்தரோட ஊழியத்தை செய்யணும்னு ஆமென் மனசுக்குள்ள தோணுனாலும் அதை செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்களேன், அந்த சிஸ்டருக்கு எப்படி தோணுச்சு. ஆமென் ஸ்தோத்திரம். பைலட்டா இருக்கிறவங்களுக்கு ஆசை சர்ச்சில் வந்து இது பண்ணணும். இதெல்லாம் பொய் இல்ல, யூடியூப்ல கிடைக்குது அந்த சாட்சி எல்லாம் அவங்களோட. ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? நமக்கு ஆமென் பைலட்டோட வேலை எல்லாம் இல்ல இல்லையா? நமக்கு லீவு தர்றதுக்கு கர்த்தரால முடியும். அதாவது நமக்குள்ள ஒரு ஆசை வரணும், லீவ் எடுத்து கர்த்தருக்காக போகணும். ஆனா சம்பளம் கட்டாக கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜெபிங்களேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஜெபிச்சா கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஊழியம் செய்யணும் ரொம்ப ஆசை, ஆனா வேலை பாஸ்டர். நான் சொல்றேன், ஜெபிச்சா ஆமென் அதுல ஒரு அற்புதம் செய்ய கர்த்தரால முடியாதா? ஆனா உன் மனசுக்குள்ள இருக்கணும், வேலையை விட பெருசு கர்த்தர். ஆமென். சம்பாத்தியத்தை விட பெருசு கர்த்தர். ஆனா யூதாவை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கர்த்தர் அல்ல, என்ன கிடைக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமா இருந்தது. ஆமென். கர்த்தருக்காக எதை செஞ்சாலும் ஆமென் சோத்திர, பாட்டு பாடுனா எல்லாரும் என்ன பாப்பாங்களா, ஆமென் சோத்திர, சர்ச்சுக்கு வந்தா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, ஆமென் சோத்திர, ஸ்டேஜ்ல நிக்கணும், பாட்டு பாடணும், மைக்கு பிடிக்கணும், ஆமென் எதிர்பார்ப்பு. ஆமென். அதல்ல, கர்த்தரை கனம் பண்றதா நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சரி, இப்படிப்பட்டவனுக்கு என்ன பிரச்சனை? கீழே வாசிங்க. அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். எத்தனை? 30 வெள்ளிக்காசு. சரி, மரியாள் எத்தனை காசு கர்த்தருக்காக கொடுத்தாள்? ஒரு வருஷத்து அவளுடைய சம்பாத்தியம். இங்க வெள்ளி காசு அப்படின்னு எழுதி இருக்குது, அதே ஒரு பணம் தான் அது. ஆமென் ஸ்தோத்திரம். இங்க இவனுக்கு எத்தனை? 30. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா எத்தனை? ஒரு மாசத்தினுடைய, ஒரு மாசத்தை சம்பாத்தியத்துக்காக இயேசு விக்கிறான். எப்படி? அவ ஒரு வருஷத்தை சம்பாதித்த இயேசுக்காக கொடுக்கிறான். இவன் எப்படின்னு பார்த்தா ஒரு மாசம் சம்பாதித்துக்காக இயேசுவையே. சில நேரத்தில் நாம அப்படிதான், ஒரு நாளைக்கு கிடைக்கிற கூலிக்காக கர்த்தரே வேண்டாம்னு இருப்போம். ஒரு பாராட்டுக்காக நான் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னே சொல்லிடுவோம். நண்பர்கள் என்ன விட்டுட்டு போக கூடாதுங்கிறதுக்காக நான் சர்ச்சுக்கு போறவன் தான் அப்படின்னு சொல்றதுக்கு கூச்சப்படுவோம். சொந்தக்காரங்க பேசாம இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஆமென் அவங்க மத்தியில நமக்கு சில நேரத்துல தோணும், சர்ச்சுக்கு போறதை மாத்திட்டு அவங்க கூட கல்யாணத்துல அப்படியே என்ஜாய் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. இதெல்லாம் கர்த்தர் விக்கிறதுக்கு சமம். நாம இது சீரியஸா எடுக்கிறது இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தானே பாஸ்டர் அப்படின்னு நாம நினைப்போம். ஆமீன். கர்த்தருக்கு ஆமீன் சோத்திரம், அந்த ஞாயிற்றுக்கிழமை உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைன்னு தெரியுமா? ஹல்லேலூயா. ஆமீன் சோத்திரம். ஒரு நாளைக்கு என் பையன் வருவா, என் பொண்ணு வருவா, ஆமீன் சோத்திரம், என் முன்னாடி எனக்காக ஆமீன் சோத்திரம் என்ன மகிமைப்படுத்தி அவ துதிக்கிறதை எதிர்பார்த்த ஒரு ஆண்டவர் இங்க இருக்கிறார். ஆமீன் சோத்திரம். ஆனால் அவரை விட்டு ஆமீன் சோத்திரம் நீ என்ஜாய் பண்ண நினைக்கும் போது புரிந்துகொள், ஆமீன் அவருடைய மனம் கசிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவன் சொல்றான், அவனுக்கு 30 வெள்ளிக்காசு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது. ஆமீன் சோத்திரம். அதை வாங்கிக்கிட்டு என்ன பண்றான்? கீழே வாசிங்க. அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அதிலிருந்து அவன் நேரத்தை எப்படி ஆராதனை தவிர்த்து எஸ்கேப் ஆகலாம். இன்னொரு வேர்டு இப்ப யாரும் சொன்னாங்க, இப்ப கட்டடிக்கலாம். அதானே நான் சொல்லுவேன். சில இடங்கள்ல சின்ன வயசுல எங்க சர்ச் ரொம்ப தூரம், சர்ச்சுக்கு போற வழியில நிறைய ஆறு அருவி எல்லாம் இருக்கும். அப்ப மழை பெய்யும், ரெய்னி சீசன் வரும்போது, ஜூன் மாசம் மன்சூன் வரும்போது அப்படியே மழை பெஞ்சு எல்லாம் குளங்கொட்டை எல்லாம் நிறைஞ்சிட்டு இருக்கிற நேரத்துல அந்த பக்கம் பஸ் போகாது. எங்க அப்பா அம்மா எல்லாம் தண்ணியில நீந்தி சர்ச்சுக்கு போயிடுவாங்க. அப்ப பிள்ளைகளாகிய எங்களை என்ன செய்வாங்க? விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த ஒரு மாசம் மட்டும்தான் எங்களுக்கு சர்ச்சுக்கு போகாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எனக்குள்ள எல்லாம் சின்ன வயசுல என்ன தோணும்னா, எப்படியாவது மழை பெஞ்சு வெள்ளப்பெருக்கம் வந்தா எப்படியாவது சர்ச்சுக்கு போகாம இருக்கலாமே அப்படின்னு நினைப்போம். நாம சென்னையில எப்படி மழை வரணும்னு நாம சில நேரத்துல எதிர்பார்ப்போம். மழை வந்தா சர்ச்சுக்கு போக வேண்டாம். இல்ல, அப்படியெல்லாம் யாரும் இல்லைன்னு தெரியும். நான் உங்களை குற்றப்படுத்த விரும்பல. ஹல்லேலூயா சொல்றேன். சில நேரத்துல எப்ப நேரம் கிடைக்கும் அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. எதுக்குன்னு தெரியுமா? ஜெபிக்கிறதுக்கு. மரியாள் அப்படிதான் இருந்தான்.
அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற, எப்போ கர்த்தரை துதிக்கலாம், எப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆண்டவரை மையப்படுத்துறதுக்கு, எப்போ எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யறதுக்கு, எப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த ஆண்டோட சமூகத்துல போய் அமர்ந்திருந்து அவர்த்திருந்து சொல்ல சில வார்த்தைகளை கேட்கறதுக்கு. அதனாலதான் அவன் வீட்டுக்கே இயேசு வந்த போது கூட அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது அவளுக்கு முக்கியமா தெரியல. ஐ மீன் அவளை பொறுத்த வரைக்கும் என் ஆண்டவர் கூட கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்பேனே. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் எப்போ இவரை விற்கலாம், நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிற காட்டி கொடுக்கறதுக்கு, எப்போ ஆராதனையை தவிர்க்கலாம், எப்போ ஜபத்தை தவிர்க்கலாம், எப்போ படுத்து தூங்கலாம், இது மட்டும்தான் அவனுக்கு நினைப்பு. ஹல்லேலூயா. கீழே வாசிங்க. புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவிடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னாடத்திற்கு போய் என் வேலை சமீபமா இருக்கிறது, உன் வீட்டிலே என் சீஷரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். சரி, போதும். 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்துக்கு வாசிங்க. இப்ப இவனுக்கு என்ன நடந்துச்சு? விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். 3வது வசனம். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உண்பாடு என்றார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் வரும் இதெல்லாம் தப்புன்னு உனக்கே தோணும். ஒரு ஆமென் சொல்ல முடியுமா? ஒரு நாளை கர்த்தர் கொண்டு வருவாரு, இதெல்லாம் தவறுன்னு நமக்கே தோன்ற மாதிரி ஒரு நேரம் வரும். ஆராதனை ஸ்கிப் பண்ணது தப்பாய் போச்சு, உபவாசம் போடாம இருந்து தப்பா போச்சு, ஆண்டவரை தேடாம இருந்து தப்பா போச்சு, உபவசிக்காம இருந்து தப்பா போச்சு, அதனாலதான் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோதனைன்னு வர்ற ஒரு நாள். அப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? பண்ணி வச்சதெல்லாம் திருப்பவே முடியாது. ஹல்லேலூயா. சரி, மன்னிப்பு கேட்கலாம் ஆண்டவர். இவன் கொண்டு வந்து காசு தூக்கி வீசுறான். கீழே வாசிங்களேன். குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உண்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எறிந்து விட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டான்? என்ன பண்ணிட்டான்? தப்பு பண்ணா அவன் சம்பாதிச்சு திரும்ப சரி, நாமளும் தப்பு பண்ணி ஆண்டவருடைய ஆலயத்தை விட்டுட்டு போய் சம்பாதிச்சு எல்லாம் கொண்டு வந்து எங்க கொடுப்போம்? தசமாகமா சொல்லுங்களேன். கொடுப்போம். கொடுத்துட்டு நாம என்ன நினைப்போம்? ஆண்டவர் அங்கீகரிச்சுட்டாரு. யூதா ஒருவேளை நினைச்சிருப்பான், அவன் தற்கொலை பண்ணியிருக்கவே கூடாது. ஏன் ஆண்டவரை மறுதலிச்ச பேதுருவை ஆண்டவர் மறுபடியும் ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏன் யூதாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாரா? கண்டிப்பா ஏற்றுக்கொள்ளுங்க. அவன் திருப்பி கொடுத்த, ஆனா பாவ மன்னிப்பு கேட்கல. சில நேரங்கள்ல நாம பண்ண தப்புகள்லாம் நம்ம திரும்ப நிறைய சொல்யூஷன் பண்ணிடுவோம். ஆனா பிரச்சனை என்னன்னா, வாயை திறந்து அதை அறுக்க விடாம இருந்திருப்போம். சிலர் பாவ மன்னிப்பு கேட்பாங்க, ஆனா திரும்ப கொடுக்கவே மாட்டாங்க. இது ரெண்டும் தப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு தப்பு வந்துருச்சுன்னா அந்த தப்புக்கு தகுந்த மாதிரி என்ன சொல்யூஷன் பண்ணிடணும், அதுக்கு பரிகாரம் செய்யணும். அதே நேரத்துல பாவ மன்னிப்பும் கேட்கணும். ஹல்லேலூயா. நான் இப்போ விசுவாசிக்கிறேன், அவன் பாவ மன்னிப்பு கேட்டிருந்தா செத்து போயிருக்க மாட்டான், தற்கொலை பண்ணியிருக்க மாட்டான். பல இடங்கள்ல பலரும் தற்கொலை பண்ற காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த தப்புல இருந்து எப்படி வெளியே வர முடியும் என்று ஆமீன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஆமீன் இயேசுவினிடத்தில் ஒரு மன்னிப்பு கேட்க ஒரு வாய்ப்பு இல்லாதனாலதான் பலரும் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. பல நேரத்துல தற்கொலை எண்ணம் வர காரணம் தெரியுமா? இயேசுவை நம்ம மன்னிக்க மாட்டாருன்னு நீ நினைக்கிறதுனாலதான். ஆமீன் யூதா நினைச்சிருப்பான், ஐயோ இவ்வளவு பெரிய தப்பு நான் பண்ணிட்டேனே, ஆமீன் சோத்திர காசுக்காக இயேசுவை வித்துட்டேனே. ஆமீன் கர்த்தர் சொல்கிறார், இல்ல யூதா, ஆமீன் சோத்திர நீ ஒரு வார்த்தை என்கிட்ட மன்னிப்பு கேட்ட உன்னை புது யூதாவா மாற்றுறேன். ஹல்லேலூயா. ஆமீன் உன்னை புதுசாக மாற்ற கர்த்தருக்கு சித்தம் இருக்கிறது. ஆமீன் உன்னை புது மனுஷனாக மாற்ற கர்த்தருக்கு திட்டம் இருக்கிறது. ஒண்ணு மறுபடியும் பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை கனம் பண்ண ஒரு புது சிருஷ்டியாக நான் மாற விரும்புறேன்னு சொல்ல முடியுமா? கர்த்தர் உன்னை புதுதாக மாற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா?
ஹல்லேலூயா. அதனாலதான் 1 சாமுவேல் நாம வாசிச்சோம், 2 சாமுவேல் ஆமென் ஸ்தோத்திரம். அதில் நாம் இப்படியாக வாசிச்சோம், ஆமென், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஒன்னு புரிந்து கொள்ளுங்கள், ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தரை கனம் பண்ண ஆரம்பித்தால் கர்த்தர் அவனை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். மரியாள் ஒண்ணு மட்டும் தான் நினைச்சா, ஆமென், எப்படியாவது ஆண்டவரை கனம் பண்ணணும். அவளுக்கு இருந்த சம்பாதித்தெல்லாம் உடைச்சு போட்டு ஆண்டவரை தலை அபிஷேகம் பண்ணினாள். 300 ஆமென் பணம் அவ கர்த்தருக்காக ஆமென் ஸ்தோத்திரம் தியாகம் பண்ணினாள். ஆனா யூதாவோ ஆமென் ஸ்தோத்திரம் வெறும் 30 காசு, 1 மாசத்தை சம்பாத்தியம், ஆமென், அதுக்காக இயேசுவை வித்து போட்டா. நாம யாரை போல மாற விரும்புகிறோம்? ஆமென், நாம யாரை போல மாற விரும்புகிறோம்? ஆமென். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களை கனம் பண்ணணும். ஆமென் ஸ்தோத்திரம். ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில் கடந்த நாட்களில் ஆமென் உங்களை ஆமென் வித்து வாழ்ந்த ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்திருந்தா, ஆமென், அது மன்னிச்சு இன்னைக்கு என்னை ஏற்றுக்கொள்ளணும். யூதாவை போல நான் சாக விரும்பல, யூதாவை போல நான் அழிந்து போக விரும்பல, ஆமென், மரியாளை போல நற்சாட்சியோட வாழ விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அப்படி விருப்பம் இருக்கிறவங்க ஆமென் எழுந்திருச்சு இல்லைங்க தேவ சமூகத்துல. ஆமென் ஸ்தோத்திரம். நான் ஆண்டவருக்காக வாழணும். ஆமென், நான் ஆண்டவரை கனம் பண்ணணும். ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். ஒப்பு கொடுங்க. ஓ ரதுன ரமன கடக ரகட்சி அந்த நாதனா ரமன கடக ஜனதுர ரமன கடக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, 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 நன்றி தகப்பனே. ஓ நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை கனம் பண்ண எனக்கு கிருபை செய்யுங்கன்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் எழுந்திருச்சு நின்னு சொல்லுவீங்க, ஆண்டவரே, அப்பா உங்களை கனம் பண்ண எனக்கு கிருபையை தாங்க, உங்களை கனம் பண்ண எனக்கு கிருபையை தாங்க, உங்களை கனப்படுத்த எனக்கு கிருபையை தாங்க, உம்முடைய பிரசன்னத்தினால என்ன நிரப்புங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க? உடராம் தனாரவன கிடகர கட்சியந்தனாதனா. ஆமென். கடந்த நாட்கள் வந்த குறைவுகள், ஆமென் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, பலதுக்கும் ஆமென் ஸ்தோத்திரம், பல காரியங்களுக்கும் பல பாவத்துக்கும் ஆண்டவர் நீ வித்ததை நினைச்சு பாரு. ஆமென் ஸ்தோத்திரம். சில பாவம் செய்யும் போது மனசுக்குள்ள தோணுச்சு, ஐயோ நான் பாவம் தான் செய்கிறேன், ஆனாலும் மனசுக்குள்ள இப்படி வந்தது, ஆமென் ஸ்தோத்திரம், பாவம் முக்கியமா ஆண்டவர் முக்கியமான்னு. அந்த நேரத்துல என்னுடைய ஆசைகளுக்காக இயேசுவை நான் வித்து போட்டேன். ஆமென். ஆண்டவரே என்ன மன்னிங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபா சந்தனியா தனாரமன கடக. ஆமென். நீங்க ஒப்பு கொடுக்கிற நேரத்துல கர்த்தருடைய கிருபை உங்க மேல இறங்கும். கர்த்தருடைய கிருபை உங்க மேல இறங்கும். கர்த்தருடைய கிருபை உங்க மேல இறங்கும். உங்களை யாரும் பாராட்ட மாட்டாங்க தங்கம். ஆமென் ஸ்தோத்திரம். உங்களை யாரும் பாராட்ட மாட்டாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவருக்காக செய்யறதெல்லாம் ஆமென் ஸ்தோத்திரம் ஒருவேளை ஆமென் யாரும் பார்த்து நல்லதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் இருக்கிறாரு. அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற கர்த்தர் இருக்கிறாரு. ஆமென். நீங்க சோர்ந்து போக கூடாது. ஆமென். ஆண்டவருக்காக செய்யறத செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். புரிந்து கொள்ளுங்க, எதை செஞ்சாலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறதை பார்க்கிலும் பெரிதான ஒரு காரியம் வேற இல்ல. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின கிருபை நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியுள்ள. வாழ்விலே நீ பாராட்டின நான் பாத்திரனல்ல, இதுவரையில் நீ தாங்கியதற்கு எவ்வளவும் நான் தகுதியுள்ள. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீ. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தீ. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. சொல்லுங்களேன். ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே.
பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். வழியறியா அலைந்த என்னை கண்டீரே உம் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயமா. அந்த கரங்களை தட்டி உற்சாகமாக, ஆச்சரியமானவரே என் வாழ்வு அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திர நல்ல. இதுவரையில் நீ தாங்கினதுக்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டி. அவரை ஆராதிப்போமா, அவரை கனம் பண்ணுவோமா? ஓ, கரங்களை தட்டி. பாத்திர நல்ல, இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவர். ஹalleluya. ஓ நன்றி இயேசுவே. we thank you Jesus. ஓரமா சந்தரே. ஹalleluya. ஆச்சரியம். ஓடி வந்தன ராஜனரி கனரந்தன ஜீவனந்தன ஜீவனந்தனரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. 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 அந்த கரங்களை தட்டி வாய்களை திறந்து உற்சாகமாக ஓ ஹalleluya. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த கரங்களை உற்சாகமாக தட்டி வாய்களை திறந்து எல்லாரும் இந்த நேரம் விட்டு கொடுங்க. ஆமென். சோதரர், உங்க மேல ஒரு கிருபை இறங்கட்டும், உங்க மேல ஒரு கிருபை இறங்கட்டும். கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு பாவ மன்னிப்பு இன்னைக்கு வெளிப்படுகிறது, ஒரு பாவ மன்னிப்பு இன்னைக்கு வெளிப்படுகிறது. ஓ, கடந்த நாட்களில் நடந்தது எல்லாவற்றையும் ஆமென் கர்த்தர் அழித்து விட்டு ஆமென் உன்னை புது மனுஷியாக, ஒரு புது மனுஷனாக, ஒரு புது யூதாவாக ஆமென் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஒரு புதிய மரியாளாக உன்னை மாற்ற விரும்புகிறார். ஆமென். சோதரனுடைய வாழ்க்கையில ஆமென் சோதரன் நடந்த எல்லாவற்றையும் ஆமென் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்க முடியுமா? ஓ, இந்த நாளில் ஒரு தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது, ஒரு தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. ஓ, கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்நிய பாஷையில துதிக்க முடிந்தவர்கள் எல்லாம் அந்நிய பாஷையில அரபா தன ரமண கடக ரகட்சியந்தன அரபா ஓ ரிமதன ரமண கடக ரகதுன ரமண கடக ஓ ரிகதன ரியந்தன ரமண கடக ரகட்சியந்தன திரியா ஓ ராத்துனி ரிமன கடக ரகச்சனிதி அந்தன அரபாரகத்தனசியா ஓ ரிகதன ரமண கடக ரகதுன ரமண கடக ரகட்சியந்தன அரபா ஓ ரிகதன ரமண கடக ரகட்சியந்தன ரியந்தன அரபாரகத்தனசியா
ரமசியாதரா. ஓ இயேசுவின் நாமத்தால ஒரு புதிய அனுபவம். ஆமென். ஒரு புது மனுஷியாக அவர் உன்னை மாற்ற விரும்புகிறார். அதனை ஆந்தனாரபா. அந்த வல்லமை இறங்கட்டும், அந்த வல்லமை இறங்கட்டும், அந்த வல்லமை இறங்கட்டும், அந்த வல்லமை இறங்கட்டும். ஒரு அக்னி இப்ப இறங்கட்டும், ஒரு கிருபை இப்ப வெளிப்படட்டும். ஓ ராத்துனி ரிமனகட கரகதன துரரமனகடகா. ஓ ரீதனி ஆந்தனா ரமனகட கரகதன துரரமனகடகா. ஓ லாட்டனி ஆந்தனா ரமாட்சியந்தனாதரே. ஆமென். ஹalleluya. ஓ ரீகதனி ஆந்தனா ரமனகட கரகதுன ரமனகடகா. சந்தனி ஆந்தனா ரபா. ஓ ஹalleluya. அவன் உன்னுடைய சாட்சியை நிரூபிக்க அவன் உன்னால முடியாது. அவன் நீ நல்லவள் என்று நிரூபிக்க உன்னால முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு சாட்சியை நான் தருவேன், உனக்கு ஒரு சாட்சியை நான் தருவேன். இப்பொழுதும் இந்த மகளை கட்டி வைத்து இவளுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தால உடைத்து போடுகிறேன். இப்போ ஒரு அக்னி இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும். அரகா பாபா 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 ஷக்கரதர பாபா பாபா லிகதனி ஆந்தனாரபா. இயேசுவின் நாமத்தால, இயேசுவின் நாமத்தால, இயேசுவின் நாமத்தால. ஓ ரீகதி ஆந்தனாரபா. நரம்பு 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 நரம்பு. ஒரு வல்லமை இறங்கட்டும் இந்த நாளில், ஒரு வல்லமை இறங்கட்டும் இந்த நாளில், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும். ஆமென். ஒரு விசேஷித்த தேவ கிருபை, ஒரு விசேஷித்த தேவ கிருபை, ஒரு விசேஷித்த தேவ கிருபை, ஒரு விசேஷித்த தேவ கிருபை. ஓ ஹalleluya. சிலரை கர்த்தருக்காக தியாகம் பண்ணு, சிலரை கர்த்தருக்காக தியாகம் பண்ண உன்னை அழைக்கிறார். விட்டுவிடு. மகிமை இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தால. ஓ ராபா சந்தனா ராபா. ஒப்பு கொடுக்கிறோம் மேல, ஒப்பு கொடுக்கிறோம் மேல அவருடைய கிருபை இறங்குது, அவருடைய கிருபை இறங்குது. ஆண்டவரே, நானும் அந்த மரியாதை போல அப்பா எனக்கு இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு பயன்படுத்தும் விரும்புறேன் நீ சொன்னேனே, அதை அவர் பார்த்திருக்கிறார், அதை அவர் பார்த்திருக்கிறார். ஓ லதர மனகட கரகதன துரர மனகடகா ரதுனி ரிமனகட கரகட்சியந்தனாரபா. இந்த நாமன் அவன் இந்த நாளில் அவன் உன்னை உடைத்ததே. அவன் சோத்திரம் அவருக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஓ இன்னைக்கு நீ உன்னையே உடைத்து போட்ட நாள், நீ தான் உனக்கு பிரியமானது, உனக்கு பிரியமானது சொல்லுகிறார். நீ உன்னையே உடைத்து போட்டியே. இப்ப உடைந்த உன்னை புதுதாக மாற்றுகிற ஒரு அனுபவம், புதுதாக மாற்றுகிற ஒரு அனுபவம். அமரத்தியந்தனா ரமஷியந்தனா ரபா. ஓ ரீகா தனரமனகடகா. இயேசுவின் நாமத்தால ஓ இந்த மகளுக்கு விரோதமாக எழும்பி இவருடைய வாழ்க்கையை கெடுக்கிற பொல்லாத அதிகாரங்களை, அந்தகாரத்தின் வல்லமைகளை, அசுத்த கிரியைகளை இயேசுவின் நாமத்தை நிர்மூலமாக்குற வெளியே இயேசுவின் நாமத்தால இந்த நிமிஷம் ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும். ஒரு புது கிருபை, ஒரு புது கிருபை, ஒரு புது வல்லமை. நரம்பு 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 எழும்பு பிரகாசி, உன் ஒளி வந்து விட்டது. ஓ லேக்கா ஓ சத்தன ரமனகட கரக துணிரி மனக கரக துன ரமனகடகா. இயேசு மகிமை இறங்கட்டும். ரமாசந்தன சியந்தனாதரா. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். உரத்தியாந்தன ரமனகடகரக ஜனதுர ரமனகடக லதினியாந்தன ரமஷியக்கதனியாந்தன ரம. ஓ லேதனியாந்தன ரமனகடக. ஏதாவது செய், கர்த்தருக்காக ஏதாவது செய். தடைகளை பார்க்காத. தடைகளை பார்த்து எத்தனை நாள் இப்படி இருக்க போற? ஆமென். எழும்பி பிரகாசிக்க வேண்டிய நேரம் எப்பொழுதே வந்து விட்டது. ஆமென். இனி தடைகளை பார்த்து இருக்காத. ஆமென். நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்வேன், நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்வேன். ஆமென். ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஓ ரிபா கரமனகட கரக ஜன துரரமனகடகா. ஓ சந்தனி ஆந்தனார். ஐயோ நான் தவறிட்டேனே. சரி பண்ண முடியுமான்னு கேட்கிறேன். சரி பண்ண அவனால முடியும். யூதா மன்னிப்பு கேட்கல, ஆனா பேரு மன்னிப்பு. கடந்த நாட்கள் ஆண்டவருக்காக செய்ய முடியாம போனது.
என் வாழ்விலே நீ பாராட்டின இதையவுக்கெல்லாம் நான் பாத்திர நல்ல, இதுவரையும் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்தே விலகாமலே மாறாமலே 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 அவர் இன்னும் உன்னை விட்டு போகல, அவர் இன்னும் உன்னை விட்டு நீங்கல. அந்த கரங்களை உயர்த்துங்களேன், அந்த கரங்களை உயர்த்துங்களேன். மகளே, அவர் உன்னை இன்னும் விட்டு போகல. மகனே, அவர் உன்னை இன்னும் விட்டு போகல. மாறாமலே கூட இருக்கிறார், விலகாம நிக்கிறாரு. நீ மனம் திரும்புற வரைக்கும், நீ மனம் திரும்புற வரைக்கும் இந்த மரத்தை வெட்டி போடு என்று சொல்லி பிதா சொன்ன போதும் இல்ல, இன்னும் நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் காத்திருக்கிறார். அந்த கரங்களை இரண்டையும் மேல உயர்த்தலாமா? வானத்துக்கு நேராக நீட்டலாமா? ஆச்சரியமானவரே என் வாழ்வே, அதிசயமானவரே. ஹிருதயத்துடைய ஆழத்திலிருந்து ஆச்சரியமானவரே என் வாழ்வே, அதிசயமானவரே. பிதாவே, ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். 30 வெள்ளிக்காசுக்கு ஆண்டவரை விட்டு கொடுத்தவனாக அல்ல, 300 பணத்தையும் 1 வருஷத்தினுடைய சம்பாத்தியத்தையும் கர்த்தருக்காக தூக்கி போட்டு கர்த்தரை தேடுகிறவர்களாக நாங்கள் மாறணும். எங்களுக்கு பிரியமானவைகள் எல்லாம் உங்களுக்காக தியாகம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு பிரியமானது இயேசு மட்டும்தான், எங்களுக்கு விலையேறப்பட்டது இயேசு மட்டும்தான். ஆச்சரியமானவரே, விலகாம நிக்கிறவரே, விலகாம நிக்கிறவரே, அப்பா ஸ்தோத்திரம். இப்படி விலகாம, இப்படி மாறாம நிக்க ஆமென் ஸ்தோத்திரம். நாங்க எம்மாத்திரம் இதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, இதை பார்க்கும்போது எங்களுக்கு அதிசயமா இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு தேவன் வேற உண்டா? We love you Jesus, we love you Jesus. Oh, we thank you for your grace. Oh, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுப்பா, உம்முடைய அன்புக்கு நன்றி. உம்மை விட்டு விலகாம இருக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. உம்முடைய பிள்ளைகளை தொட்டதுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அந்த கரங்களை உற்சாகமாக தட்டி ஆண்டவர் மகிழ்படும். நல்ல நல்ல கரங்களை தட்டி இன்னைக்கு 2 ஆராதனையிலும் கர்த்தர் தம்முடைய தாசனை வைத்து 2 ஆராதனையிலும் ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து உள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வந்து கர்த்தருடைய வார்த்தையை உள்ள அனுப்பி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, தாக்கத்தை நமக்குள்ள ஏற்படுத்தினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எல்லா கரங்களை உயர்த்தி நாம் ஆண்டவர் 2 செலுத்துவோம். 2 ஆராதனையிலையும் கர்த்தருடைய வார்த்தை கொடுத்த அன்பு ஊழியருக்காக நாம் ஜெபிப்போம்.
அவரையும் அவர் மனைவி ஊழியங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்க சபையாரா ஜெபிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி இன்னைக்கு இப்படிய ஊழியரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா நாங்க மனதார வாழ்த்துக்கிறோம். ஆசீர்வதிச்சு ஜெபிக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். 2 ஆறாவதுலயும் கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக இது எல்லா மக்களுக்குள்ளும் கிரியை செய்கிறத, நம்ம சபையில இது கிரியை செய்யறத நம்ம காணும்படியாக நம்ம கடைசி ஜெபிக்க போகிற மத்தியில அன்போடு இந்த ஊழியர்கள்லாம் அப்படி அழைத்து வந்திருக்கிற அருமையான மத்தியில இருக்கிற டெய்சி அக்கா அவர்களை நான் அழைக்கிறேன். ஜெபித்து எல்லாருக்காக ஜெபித்து ஊழியர்களுக்காக இந்த அருமையான குடும்பத்துக்காக ஜெபித்து ஆசீர்வதிக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். நம்ம எல்லா கரங்களும் உயர்த்தி கொள்வோமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்ல இந்த ஆராதனையில நான் கூட கலந்து கொள்வேன் என்று நான் நினைத்து பார்க்கல. ஆனா கர்த்தரிடத்துல ஒரு கேள்வியோடு தான் நானும் வந்தேன். என் கேட்டால் பல வருஷங்களாக நாங்களும் ஊழியத்தின் பாதையில கடந்து சென்றிருக்கிறோம். இந்த நாளில ஒரு பாக்கியம் பெற்ற சபையாக நீங்கள் இருக்கிறீர்கள். நாம் எல்லாரும் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாளில ஒரு சின்ன வயது மகன் பாஸ்டர் ஷாஜன் அவர்களை கர்த்தர் நான் பார்க்கும்படியாக சேலத்துல ஒரு VBS மீட்டிங்க்கு நான் போயிருந்தேன். எவ்வளோ 300 பேர்கிட்ட அங்கே கேதர் ஆயிருந்தாங்க. ஆனா அந்த சீனியர் கிளாஸ்ல ஷாஜன் என் பக்கத்துல வந்து உட்காருக்கும்போது ஜஸ்ட் சும்மா நாங்க விசாரிச்சுட்டோம், நீங்க எங்க இருந்து வந்தீங்க? நான் இங்க இருந்து வந்தேன். ஆனா தேவன் இந்த நாளில முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த சபைக்கு வருவதற்காக மாத்திரமல்ல, கர்த்தர் ஒவ்வொருவரோடும் பேசியிருக்கிறார். என்னோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆண்டவர் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே 3 நாவை குறித்து சொன்னார். நற்கிரியை, நற்செய்தி, நல்ல பங்கு. இது 3 போதும் உங்களுக்கு, இதை வச்சு ஊழியம் செஞ்சிடலாம். ஆனா இந்த நற்செய்தி நற்கிரியை செய்வதற்கு முன்பாக நல்ல பங்கு, அதுதான் மரியாள் செய்தது. சோ கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்திருந்து கர்த்தருடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்ட பிறகு நற்செய்தியும் நற்கிரியை செய்யும்போது கர்த்தர் பெரிய அறுவடையை அந்த இடத்துல கொடுக்கிறார். அதை நாங்க அந்த ஊழியத்துல நாங்க பார்த்திருக்கிறோம். இன்னொரு ஒரு காரியத்தை நான் சொல்வேன். ஆனால் எனக்கு 3 பிள்ளைகள். நாங்க ஃபர்ஸ்ட் டைமா பொள்ளாச்சிக்கு போயிருக்கிறோம். அவங்களுடைய சபையில நாங்க பேசணும், கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றணும். எத்தனையோ இடங்களுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் எல்லாரும் எங்களை விட்டு பிரியும் போது தான் அழுவாங்க. ஆனால் நாங்க பொள்ளாச்சி ஸ்டேஷன்ல வந்து நின்று சென்னைக்கு வரும்பொழுது என்னை அறியாமலேயே என் கண்ணீர் தழும்ப ஆரம்பித்தது. ஏனென்றால் மகனுக்குள்ளாக இருந்த அபிஷேகம் எங்களை ஒன்றிணைத்தது. ஏனால் இதுவரை நான் யோசிப்பேன், ஆண்டவரே எனக்கு 3 பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள். எனக்கு ஒருவேளை எனக்கு ஆண் பிள்ளை கொடுத்திருப்பீர், ஆனால் நான் இப்படியாய் வளர்த்திருப்பேன் ஆண்டவரே. அது மாதிரி கர்த்தர் இந்த நாளில மகன் எனக்கு ஒரு பாஸ்டர். அவரு அதிகமாய் நான் அவர் வந்து ஷாஜன் தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு என் பிள்ளையா நான் நினைச்சிருக்கேன், என் மகனா நான் நினைச்சிருக்கேன். ஒரு எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆனா கர்த்தர் வந்து மகனை ஒரு பாஸ்டர் எனக்கு மகனா கொடுத்திருக்கிறார். சோ எனக்கு ஒருவேளை மகன் கொடுத்திருந்தானா ஆண்டவரே இப்படி நான் ஸ்டேஜ்ல என் புள்ள பேசுறத நான் இப்படி உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பேன். இப்படி ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக மகனுக்காகவும் சகோதரி மீகா அவர்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான நாளில பாஸ்டர் அவங்க இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்து சென்னை பட்டணத்துல முதலாக இந்த ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் வழிவாசலை திறந்திருக்கிறார். அநேகரை வரும் நாட்களில பெரிய தெபோராளுக்காக கர்த்தர் மாற்ற போகிறார். ஜெபிக்கிற சபையாக மாத்திரமல்ல, கொடுக்கிற சபையாகவும் வரும் நாட்களில மாற்ற போகிறார். தேவன் அப்படியாய் செய்வதற்காக கர்த்தரை கரம் தட்டி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஒரு பாடலை பாடி நான் ஜெபித்து முடிக்கிறேன். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை நால்வரை உழைத்திடுவோம். கிறிஸ்தவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை.
ராஜ்யமே கஷ்டப்பட்டோ நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்கா இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்யமேன்மை கஷ்டப்பட்டோ நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி தோணிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். பரிசுத்தமுள்ள தெய்வமே அப்பா, அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. முதல் ஆராதனை என் தேவன் நாமம் மகிமைப்பட்டது போல இந்த 2வது ஆராதனையும் என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு ஒரு கூட்ட ஜனத்தை உம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்காகவும் உமக்கென்று நற்கிரியை செய்வதற்காகவும் நீர் ஆண்டவரே தெரிந்து கொண்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்கு மேலாக மரியாளை போல தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை நாங்க தெரிஞ்சுக்கணும்ப்பா. எங்க போனாலும் எங்க வந்தாலும் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உங்களுடைய பாதத்துல அர்ப்பணம் பண்ணி நாங்கள் ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளமாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சனால தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல இருப்பா என்று சொன்ன வாக்கு தத்தத்தை இந்த சபைக்கென்று நான் உரிமையாக்கி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே, அந்த வல்லமை அந்த வார்த்தை இப்பொழுதே கிரியை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவ வல்லமை இப்பொழுதே இறங்கட்டும் அப்பா. நான் ஒன்றுக்கும் உதவாத பாத்திரம் என்று நீ எண்ணாதே. உன்னை நான் கனத்துக்குரிய பாத்திரமாக நான் இனிவரும் நாட்களில உன்னை எடுத்து பயன்படுத்துவேன் மகளே. ரிபல சந்தர கபல துருபியா கபலவா ஓரிபலவா சந்தர பலவா. என் கையில உன்னை நான் வரைந்து வைத்திருக்கிறேன். நீ அனுதினமும் என்னை நோக்கி பார்க்கும்போது உனக்கு புதிய புதிய காரியங்களை நான் வெளிப்படுத்தேன். உனக்கென்று நான் கொடுக்கப்பட்ட தரிசனத்தை வரும் நாட்களில் நான் நிறைவேற்றுவேன் மகளே. ரிப சந்தர கபல வரு துருபியா தரல வரவா. ஆண்டவரே, ஒவ்வொரு மீதும் வல்லமை அபிஷேகம் இறங்கட்டும் அப்பா. நுகத்தடிகளை முறிக்கிற வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எந்த விதத்திலும் பெண்களாக இருக்கிற நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருக்கு காத்திருப்போர் புதுபலன் அடைந்து கழுகளை போல சட்டைகள் எடுத்து உயர எழுப்புவார்கள். ஓடினாலே இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. பாஸ்டருக்காக பாஸ்டர்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடன் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த திருச்சபையில் இருக்கிற அத்தனை அங்கத்தினர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே எல்லையை விசாலமாக்க போகிறீர். யாபேசின் எல்லையை விசாலமாக்கிற கர்த்தர் வரும் நாட்களில் இந்த எல்லையை நீர் விசாலமாக்க போகிறீர் ராஜா. நீர் ஆயத்தம் பண்ணி விட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வான் என்ற வார்த்தையின்படியாக கர்த்தர் அப்படியாய் வரும் நாட்களில் ஆசீர்வதித்து வழி நடத்தி பெருக போவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெயம் எடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியாக நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவர், நாளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து வழிநடத்துங்க, உடைய கரம் இருக்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இயேசுவின் முழு நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தெய்வ அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யுனைக்கமும் ஆசீர்வாதம் வழிநடத்தல பாதுகாப்பும் மீண்டும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடு வந்து காத்துக் கொள்வதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் கரங்களை கொடுத்து வாழ்த்து சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மருத்துவமனை ஊழியம் மாலை சுகமளிக்கும் ஆராதனை கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.